வணக்கம் நண்பர்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராமனுக்கு வயது 60. இவரை விட்டு இவரது மனைவி ஜானகி மறைந்து 6 வருடங்கள் ஓடிப்போயிருந்தன. ரிட்டையர்ட் தாசில்தாரர். இவருக்கு ஒரே மகள். அவள் பெயர் திவ்யா. மனைவி இறந்த மறுநொடியே இவரும் இறந்திட துடித்தவர்தான். ஆனால் இவரது உயிரே இந்த திவ்யாதான். அவளை அனாதையாக விட்டு போக அவருக்கு மனமில்லை. பாதி உயிரை மனைவிக்காக கொடுத்துவிட்டு மீதி உயிரை திவ்யாவுக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம். ஆமாம், அப்பா அம்மா மகள் என்று எந்நேரமும் சந்தோஷமாக இருந்த குடும்பம்தான் இது. இன்று அப்பா மகள் என்று சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு வாழ வேண்டுமே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திவ்யாவின் அம்மா ஜானகி மாரடைப்பில் இருந்த நிமிடமே ராமனும் பாதி இறந்து விட்டார். ராமன் குடும்பம் கொஞ்சம் வசதியானதுதான். தாசில்தாரராக அவர் வேலை பார்த்து சேர்த்ததுதான் இப்பொழுது இருக்கின்ற வீடும் வங்கியில் இருக்கின்ற கொஞ்சம் பணமும். பணியில் இருந்தவரை நேர்மையான மனிதராகவே இருந்ததால் சமூகத்தில் கொஞ்சம் மரியாதையான மனிதர். ராமனுக்கும் சரி ஜானகிக்கும் சரி திவ்யா என்றால் உயிர். அவளுக்காகத்தான் இந்த வாழ்க்கை என்றுதான் இருந்தனர். வாழ்க்கை இப்படியாகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று ஜானகிக்கு மாரடைப்பு. பதறிப்போன ராமன் மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்வதற்குள் இறந்து விட்டார். திவ்யாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராமன் நிலை குலைந்து போனார். ஜானகிக்கு மாரடைப்பு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அப்போது திவ்யா இளங்கலை 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தாள். அவள் அழகிலும் அறிவிலும் முதல் ரகம். அதனால் என்னவோ வாரம் 2 வீதம் அவளை பெண் கேட்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். ஜானகிக்கும் சரி ராமனுக்கும் சரி மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், படிப்பு முடியட்டும் என்று தட்டி கழித்தார்களே தவிர இவர்கள் யாருக்கும் தலையசைக்கவில்லை. திவ்யாவை பெண் கேட்டு வந்தவர்கள் யாரும் சாதாரணமானவர்கள் இல்லை. இவர்களை விடவும் செல்வாக்கிலும் பணத்திலும் உயர்ந்தவர்தான். அதற்கெல்லாம் ஆசைப்படுபவர்கள் இல்லை ராமனும் ஜானகியும். அவர்களது எண்ணம் திவ்யாவுக்கு இன்னும் குழந்தைதான். திவ்யா இன்னும் குழந்தைதான். அவளுக்கு இன்னும் திருமண வயசு ஆகவில்லை. இன்னும் அவள் மாணவிதான். இப்போது அவளை திசை திருப்பது தவறு என்றே இருந்தனர். 6 மாதங்கள் அவசரமாக ஓடியிருக்கவும் திவ்யாவும் இளங்கலை பட்டம் வாங்கியிருந்தாள். திவ்யா வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து ராமனிடம் கேட்டாள் ஜானகி. என்னங்க, திவ்யா டிகிரி முடிச்சிட்டா, இதுக்கு மேலே தள்ளி போட வேண்டாம், கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். பொறு ஜானகி, டிகிரி முடித்து 10 நாள் தானே ஆகுது. அவளோட மனசு இன்னும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுன்னு பாஞ்சிட்ருக்கோம். காலேஜையே சுற்றி வரும். அவள் அதிலிருந்து விடுபடட்டும். அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிப்பா. அந்த நேரமாக பார்த்து மெதுவாக கல்யாண பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று சொன்ன ராமனை பார்த்த ஜானகி, ஆமாங்க, நீ சொல்கிறது சரிதான். இப்போ ஒன்றும் அவசரமல்ல. அவள் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லுவா, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்று ஜானகி சொல்லி முடிக்க சத்தமில்லாமல் வந்து நின்றாள் திவ்யா. என்னம்மா, அதுக்குள்ளே கல்யாண பேச்சை ஆரம்பிச்சிட்டியா? இப்போதைக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்களும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்னப்பா என்றபடி அப்பாவை சலித்து கொண்டாள். இருவரும் எதுவும் பேசவில்லை. 1 வாரம் கழித்து மீண்டும் கல்யாண பேச்சை ஆரம்பித்தன. அப்பா, இன்னும் 2 வருஷம் போகட்டும்பா. இப்போ என்ன அவசரம்? கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் பண்ணிக்கிறேனே. இல்லை திவ்யா, உன்னோட சந்தோஷத்தை பற்றியே யோசிக்கிறியே, எங்களை பற்றி யோசிச்சியா? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழித்து நீ பிறந்த பாரு. எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இப்போயே வயசாகிடுச்சு. இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் எங்களுக்கு இன்னும் வயசாகிறதுக்குள்ளே பேர குழந்தைகளோட ஓடி ஆடி விளையாட முடியும் என்று ராமன் சொல்ல அது திவ்யாவை தீவிர யோசனையில் தள்ளியது. 1 வாரம் யோசித்தால் அப்பா அம்மாவின் நலன் கருதி திருமணத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். திவ்யா சொன்னதைப் போல 2 வருடம் கழித்து திருமண ஏற்பாடு செய்திருக்கலாமோ என்று இந்நிமிடம் முறை யோசித்து கொண்டே இருக்கிறார் ராமன். நேர்மையான தாசில்தாரராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்தான் ராமன். எத்தனையோ குடும்பங்களுக்கு நல்லது செய்திருக்கிறார். ஆனால் இவரது குடும்பத்தை அந்த இறைவன் ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு வெளியே வந்தவர் தெருவை பார்வையிட்டார். குளிர் கும்மாளமிட்டு கொண்டிருந்தது. பனியில் குளித்திருந்த தெரு தன்னை அழகாக காட்ட முற்பட்டு கொண்டிருக்க அவரவர் வீட்டு வாசல் முன் குமரிகள் வாசல் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்தன. இந்த தெருவின் கடைசி வீடுதான் இவருடையது. தன் வீட்டு வாசலை பார்த்தார். மனது சின்னதாய் வலித்தது. இந்த வீட்டு வாசலில் திவ்யாவின் கைகள் கோலம் போட்டு சில வருடங்கள் ஆகின்றன. இந்த தெருவிலேயே முதலாவதாக எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுபவள் இவள்தான். மற்ற பெண்கள் தூங்கி எழுவதற்குள் திவ்யா கோலத்தை போட்டு முடித்திருப்பாள். கோலம் போடுவதென்றால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். உறவுக்கார வீடுகளுக்கு சென்றால் கூட இவள்தான் கோலம் போடுவாள். அந்த சம்பவத்திற்கு பிறகு திவ்யா கோலம் போடுவதில்லை. அந்த சம்பவத்தை நினைத்தாலே ராமனின் கண்கள் ஈரமாகிவிடும்.
தினமும் காலை எழுந்தவுடன் வாக்கிங் போவது ராமனின் வழக்கம். அப்படியே பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டே நடப்பார். கொஞ்ச நாட்களாக திவ்யாவின் எதிர்காலத்தை பற்றியே எந்நேரமும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். இப்போது கூட அதை பற்றி யோசித்தபடியேதான் 3 வீதிகளை முழுதாய் நடந்து வீடு வந்து சேர்ந்தார். மணி பார்த்தார், 6 அம்மா, திவ்யா எழுந்துருமா, விடிஞ்சிடுச்சு என்று சொல்லிக்கொண்டே திவ்யாவின் படுக்கை அறை கதவை மெதுவாக தட்டினார். நான் எந்திரிச்சிட்டேன்பா சொன்ன திவ்யா கதவை திறந்தபடி வெளியே வந்தாள். 26 வயதை நிறைவு செய்திருந்தாள். தூக்க கலக்கத்திலும் அழகாய் தெரிந்தாள். நீளமான கூந்தல் அதை வாரி சுருட்டி கொண்டையிட்டாள். நீள்வட்ட முகம், புன்னகையை தொலைத்திருந்த அழகான உதடுகள் முகத்தின் அழகை கொஞ்சம் குறைத்திருந்தன. ஒப்பனையை விரும்பாத முகம். அம்முகத்தில் கொஞ்ச நாட்களாய் சோகம்தான் குடியேறி இருந்தது. திவ்யா, முகத்தை கழுவிட்டு வாமா, பால் வந்திருக்கு, எடுத்துட்டு வரேன் என்றவர் வெளியே வந்து பால் பாக்கெட்டை எடுத்து கொண்டு போய் திவ்யாவிடம் கொடுத்துவிட்டு ஹாலில் வந்து அமர்ந்தார். 10 நிமிடங்களில் காஃபியை தயாரித்திருந்தாள் திவ்யா. அப்பா, காஃபி இந்தாங்க. உனக்குமா? எடுத்துகிட்டு வரேன்ப்பா, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏம்மா, முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு, கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு, நைட்டெல்லாம் ஒழுங்காக தூங்கலையாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்று சொன்னாலே தவிர ஒழுங்காக இவள் தூங்குவதில்லை. இரவில் நிம்மதியாக தூங்கி 3 வருடங்கள் ஆகிறது. தினமும் 4 மணி நேரம் தூங்கினாலே ஆச்சரியந்தான். இரவு படுக்கையில் படுத்தால் அவளது நினைவுகள் கடந்த காலத்தையே தான் சுற்றி சுற்றி வரும். என்னம்மா, பேப்பர் பையன் இன்னும் காணோம்? வாசலை பார்த்தபடி கேட்டார். இப்போ வந்துடுவான்ப்பா என்று சொன்னவள் சமையலறையை நோக்கி போனால், சார், பேப்பர். வாசலில் சத்தம் கேட்க காஃபி டம்ளரை வைத்த ராமன் எழுந்து போய் வாசலில் கிடந்த தினசரி செய்தித்தாளை எடுத்து வந்து சோஃபாவில் சரிந்தார். திவ்யா, பேப்பர் வந்துடுச்சுமா என்று சமையலறையை பார்த்து சொல்ல, இதோ வரேன்பா சொன்ன திவ்யா சமையற்கட்டிலிருந்து வெளிப்பட்டு ராமனின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். தலைப்புச் செய்தியை கூட படிக்காமல் 8ஆம் பக்கத்துக்கு தாவினார்கள். மூக்கு கண்ணாடியை ஏற்றிவிட்டு கொண்டே 1/4 நிமிஷம் பேப்பரை மேய்ந்த ராமன், திவ்யா, நம்ம மேட்ரு வந்திருக்குமா என்று அவர் காட்ட, மணமகன் தேவை என்ற தலைப்பில் வலதுபுறம் கடைசிக்கு முந்தின பக்கத்தில் அந்த விளம்பரம் போடப்பட்டு இருந்தது. வயது 29, சிவப்பு நிறம், 5 அடி 4 அங்குல உயரம், நல்ல வசதியான இளம் விதவைக்கு மணமகன் தேவை, ஜாதி மதம் தேவை, தடையில்லை, தொலைபேசி எண் போட்டிருந்தது. படித்து முடித்து திவ்யாவின் கண்களில் நீர் துளித்தது. வலது கையால் கண்களை துடைத்து கொண்டாள். ஏமா கண் கலங்கற என்றார் பரிதவிப்பாய். ஒன்றுமில்லப்பா என்றால் உடைந்த குரலில். அழக்கூடாது என்று சொன்ன ராமன் திவ்யாவின் கண்களை துடைத்துவிட அவரது கண்களில் நீர் தேங்கியது. நீங்கள் ஏன்பா அலறீங்க? அவர் எதுவும் பேசவில்லை. அப்பா, சொல்லுமா என்றவர் கண்களை துடைத்து கொண்டு, ஒன்றுமில்லம்மா அழுகை கலந்த குரலில் சொன்னார். 3 மாதமாக விளம்பரம் கொடுக்குறோம், ஒரு வரன் கூட வரலையேன்னு வருத்தப்படுறீங்களாப்பா? ப்ளீஸ் அழாதீங்க, எல்லாம் விதிப்பட தான் நடக்கும் என்று சொன்ன திவ்யாவை அப்பா ஆதரவாக அணைத்து கொண்டார். பகுதி 2. வலதுபுற கைவிரல்களால் கூந்தலை வருடிவிட்டபடி அமர்ந்து பாறை இதழை புரட்டி கொண்டிருக்கிறாளே, இவள் பெயர் செல்வி. இளங்கலை படிக்கும் கல்லூரி மாணவி. இவளை பார்த்தாலே அழகி என்பது அப்பட்டமாக தெரியும். தான் அழகி என்று மார்த்தட்டி கொள்ளாதவள். சிவந்த முகத்தை கொஞ்சமாக அலங்கரித்திருந்தாள். கதை, கவிதை, கட்டுரைகளை தேடி தேடி படிக்கும் ஆர்வம் கொண்டவள். ஓயாமல் எதையாவது ஒன்றை பற்றி பேசிக்கொண்டே இருப்பாள். யாரிடமும் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவைப்பட்டால் உடனே பேசி விடுவாள். வீணாய் பேச மாட்டாள், விஷயமாகத்தான் பேசுவாள். ஒவ்வொரு பக்கமாக படித்து கொண்டு 30ஆம் பக்கம் புரட்டியவளின் கண்கள் விரிந்தன. அந்த பக்கத்தில் ஒரு ஹைக்கூ கவிதை பிரசுரம் ஆகியிருந்தது. வறுமையின் வாடிக்கையாளர்கள், பசியும் பட்டினியும். செல்வி. நிம்மி, நிம்மி அழைத்து கொண்டே வகுப்பறைக்குள் ஓடினாள் செல்வியின் நெருங்கிய சிநேகிதி இந்த நிர்மலா. அவளை நிம்மி என்றுதான் அழைப்பாள். என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஓயாமல் கூப்பிட்டுட்டு வர? நிம்மி, அன்னைக்கு ஹைக்கூ கவிதை ஒன்று எழுதி ஒரு வார இதழுக்கு அனுப்பினேனே. ஆமாம், அந்த கவிதை இந்த வார புத்தகத்தில் பிரசுரம் இருக்குடி என்று செல்வி துள்ளி குதிக்க, அப்படியா? ஆமாம், இதோ பார் என்றபடி அந்த பக்கத்தை காண்பிக்க படித்த நிர்மலா செல்வியின் கையை பிடித்து குலுக்கி, சூப்பர் டி, தொடர்ந்து எழுதுடி என்று சொல்ல செல்வி ரொம்பவே சந்தோஷித்தாள். எப்படியும் கவிதை எழுதியே தீர்வேன் என்று எத்தனை காகிதங்களை கசக்கி எறிந்திருப்பாள், எத்தனை எழுதுகோள்களின் மையை தீர்த்திருப்பாள். எப்படியோ
எழுதி எழுதி பார்த்து இவளும் கவிதை எழுத கற்றுக்கொண்டாள். 5-6 முறை பத்திரிகைகளுக்கு கவிதை எழுதி அனுப்பியிருக்கிறாள். இதுவரை ஒன்று கூட பிரசுரமானதில்லை. இவள் எழுதும் கவிதை புத்தகத்தில் பிரசுரமாவது இதுதான் முதல் தடவை. அதுதான் இவள் இத்தனை சந்தோஷப்படுகிறாள். என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க என்று கேட்டுக்கொண்டே செல்வியை நோக்கி வந்தாள் மஞ்சு. ஏ மஞ்சு, என்னோட கவிதை ஒன்று பிரசுரமாகியிருக்கு. கலைராணியில் தானே எனக்கு காலையிலேயே தெரியும். நீ ஏன் பார்த்து தெரிஞ்சுக்குன்னு நான் சொல்லலை. அப்புறம் நீ ரொம்ப ரசிப்பியே கவிஞர் கார்த்திக். அவரோட கவிதை 50ஆம் பக்கம் வந்திருக்கு பார்த்தியா? இல்லையே என்றபடி 50ஆம் பக்கத்தை புரட்டி அதிலே கண்களை பதித்தாள். 2-3 முறை அந்த கவிதையை படித்தாள். செல்விக்கு புரிந்ததைப் போலவும் இருந்தது, புரியாதது போலவும் இருந்தது. இந்த கார்த்திக் கவிதைகளை படித்துதான் இவளுக்கும் கவிதை எழுதும் ஆவல் ஏற்பட்டது. பத்திரிகையில் வெளியாகும் இவனது கவிதைகள் எல்லாவற்றையும் சேகரித்து கொள்வாள். ஆனால் அவனை இவள் பார்த்தது கிடையாது. அவனது கவிதைகளை வைத்தே அவன் மனதை ஓரளவு புரிந்து வைத்திருக்கிறாள். கலைராணி மாத இதழின் துணை ஆசிரியராக பணிபுரிபவன்தான் இந்த கார்த்திக் என்பது மட்டும் இவளுக்கு தெரியும். கார்த்திக்கை சந்திக்க வேண்டும் என்று ரொம்ப நாட்களாய் ஆசை. அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். காதல் கவிதைகளை மட்டுமல்லாது சமுதாய சிந்தனையோடு கவிதைகள் எழுதுவதால என்னவோ இவனை செல்விக்கு ரொம்பவும் பிடித்து போனது. அவன் எழுத்துக்கள் மீதும் அவளுக்கு ஒரு விதமான மரியாதை ஏற்பட்டது. கல்லூரி முடிந்தது. எங்கும் செல்லாமல் வீட்டுக்கு வந்த செல்விக்கு லேசாய் தலைவலிக்க அப்படியே மெத்தையில் மல்லாந்தாள். கார்த்திக் அவளை வட்டமடித்து கொண்டிருந்தான். என்ன செய்ய என்று யோசித்தவள் படுக்கையில் 2-3 முறை புரண்டாள். பின்னர் எழுந்து பாத்ரூம் சென்று முகம் கை கால் கிளம்பி தன்னை புதுப்பித்து கொண்டாள். படிக்க அமர்ந்தவளுக்கு படிப்பில் நாட்டம் ஏற்படவில்லை. அவனது புரிந்தும் புரியாமலும் கவிதை இவளை ரொம்பவும் பாதித்திருந்தது. கார்த்திக்கிடம் பேசினால் என்ன என்று அவளுக்கு தோன்ற தன் செல்போனை எடுத்து கலைராணி மாத இதழ் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டாள். ரிங் போய்கொண்டே இருந்தது. வணக்கம் கலைராணி. சார் வணக்கம். துணை ஆசிரியர் கார்த்திக் சார் இருக்காரா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை மேடம், வெளியே போயிருக்காரு. நீங்கள் யார்? என் பேர் செல்வி. என்ன விஷயமா பேசணும்? நான் கலைராணி வாசகி. அவரோட மொபைல் நம்பர் கிடைக்குமா? ஒரு நிமிஷம். எதிர்முனை சொல்ல குறித்து கொண்டாள் செல்வி. நன்றி சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள். 2 நிமிஷம் கழித்து கார்த்திக் எண்களுக்கு தொடர்பு கொண்டால் ரிங் போய்கொண்டே இருந்தது. மீண்டும் தொடர்பு கொண்டால் 2வது முறையாக ரிங் போய்கொண்டே இருந்தது. பிஸியாக இருப்பார் போலிருக்கிறது என்று எண்ணியவள் தொடர்பை துண்டித்துவிட்டு யோசித்தாள். என்ன செய்ய? நேரடியாய் பத்திரிகை ஆஃபீஸ் போய் மீட் பண்ணலாமா? அவர் அங்கு இருக்க மாட்டார். என்ன செய்யலாம்? SMS அனுப்பலாமா? அனுப்பலாம் என முடிவெடுத்தால் செல்போனை எடுத்து அதன் டிஸ்பிளே எழுத்துக்களால் நிரப்பினாள். வணக்கம் சார், என் பெயர் செல்வி. நான் உங்கள் கவிதையின் தீவிர வாசகி. உங்கள் எழுத்துக்கள் என்னையும் கவிதை எழுத வைக்கின்றன. அதற்கான நன்றியையும் உங்கள் கவிதைகளுக்கு பாராட்டத்திலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டைப் பண்ணியவள் ஒரு முறை படித்துவிட்டு கார்த்திக் எண்ணிற்கு SMS அனுப்பிவிட்டு பதிலுக்கு காத்திருந்தாள். பகுதி 3. தொலைக்காட்சியில் 1 மணி செய்திகளை பார்த்து கொண்டிருந்தார் ராமன். அப்பா, தண்ணி கொதிச்சிடுச்சுப்பா என்றபடி அருகில் வந்தாள் திவ்யா. பாத்ரூமில் எடுத்து வச்சிடுமா, இப்போ நான் வந்துடுறேன். விளையாட்டுச் செய்திகள் சொல்ல ஆரம்பித்த போது எழுந்த ராமன் பாத்ரூமை நோக்கி சென்றார். 1/4 மணி நேரத்தில் குளித்து முடித்துவிட்டு வந்தார். அப்பா, சாப்பிட்டுட்டு தானே போகிறீங்க? ஆமாம்மா, எடுத்து வை என்றவரை டைனிங் ஹாலுக்குள் நுழைந்தார். சாப்பிட்டு முடித்து 10 நிமிடத்தில் கிளம்பினார். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா, நான் வந்துடுறேன். போயிட்டு எத்தனை மணிக்கு வரீங்கப்பா? 3 மணிக்குள்ளே வந்துடுவேம்மா என்றபடி சொல்லிக்கொண்டே குடையை எடுத்தபடி நகர்ந்தார் ராமன். பார்த்து போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா, யாராவது ஃபோன் பண்ணினா யாருன்னு கேட்டு அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கி வையுமா? சரிப்பா என்று திவ்யா சொல்ல காம்பவுண்ட் கேட்டை திறந்து மறுபடியும் சாத்திவிட்டு தெருமுனை பார்வையை வீசினார். ஒரு ஆட்டோ கூட நிற்கவில்லை. ஆட்டோ ஸ்டாண்டு போயிடலாம் என்று யோசித்த ராமன் அப்படியே நடக்க ஆரம்பித்தார். அப்பா, நான் இன்னும் 2 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஆனால் உங்கள் சந்தோஷத்திற்காகவும் அம்மா சந்தோஷத்திற்காகவும் தான் இப்போது நான் கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்று அன்று திவ்யா சொன்ன வரிகள் இவரது மனத்திரையில் வந்து விழுந்து இவரை வேதனைப்படுத்த, திவ்யா சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணியிருந்தா ஒரு வேளை நல்லா இருந்திருப்பாளோ என்றவர் புலம்பிக் கொண்டே நடக்க ஆட்டோ ஸ்டாண்ட் வந்தது. ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் நின்றிருக்க டிரைவர் கேட்டான். எங்கே சார் போகணும்? அசோக் நகர் போப்பா. 50 ரூபாய் ஆகும் சார். தரேன்ப்பா. ஆட்டோவில் ஏறி ராமன் உட்கார முற்பட, எப்படி இருக்கீங்க சார்? குரல் வந்த திசையை பார்த்தார். அங்கே ஜோதிடர் கிருஷ்ணன் தாம்பூல வாயோடு சிரித்தார். நல்லா இருக்கேன் கிருஷ்ணன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார்.
என்றபடி ராமன் அருகில் வந்து கேட்டார். என்ன சார், பாப்பாவுக்கு வரன் எதுவும் அமைஞ்சதா? ராமனிற்கு எரிச்சலாக வந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கேன் கிருஷ்ணன், அது விஷயமாக தான் வெளியே போயிட்டுருக்கேன் என்று சொன்னவர் ஜோதிடரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஆட்டோவில் அமர்ந்து போலாம்பா என்றார். ராமனிற்கு ஜோதிடர் மேல் ஏற்பட்ட எரிச்சலுக்கு என்ன காரணம் என்றால், ஆகா, புலையாண்டான் ஜாதகம் பிரமாதம். திவ்யாவோட ஜாதகத்துக்கு அப்படி ஒத்து போகிறது. 6 பொருத்தம் இருந்தாலே பிரமாதம். இங்கே 9 பொருத்தம் அல்லவா கூடியிருக்கு. வாழ்க்கை மங்களகரமாய் அமையும். தைரியமாக நீங்கள் பொண்ணை கட்டி கொடுக்கலாம். திவ்யாவின் கல்யாணத்திற்காக ஜாதகம் பார்த்தார்களே, அப்போது கிருஷ்ணன் இப்படிதான் சொல்லியிருந்தார். அப்போது அவர் மேல் ராமன் வைத்திருந்த மதிப்பு அவரது வாக்கு பொய்த்த பின் இல்லாமற் போனது. எப்படி இந்த பகுதியிலேயே பிரமாதமான ஜோசியர் என்று பேரும் புகழும் பெற்றவர் இந்த கிருஷ்ணன். திவ்யாவின் ஜாதகத்தையோ மாப்பிள்ளையின் ஜாதகத்தையோ கணிக்கும்போது மட்டும் இவரது கணிப்பு எப்படி பொய்யானது என்று மண்டையை உருட்டி கொண்டார் ராமன். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே ஒன்று விட்ட தம்பி மகள் காயத்ரி. எந்த ஜாதகம் யார் பார்த்தா 2 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு ஜம்முன்னு வாழ்கிறா. எந்த ஜோசியக்காரனையோ இல்லை எந்த ஜாதகத்தையோ குறை சொல்ல முடியாது. எல்லாம் அவங்கவுங்க தலைவிதி என்று உள்ளுக்குள் ராமன் புழுங்கி கொண்டு இருக்க, அசோக் நகருக்குள் ஆட்டோ நுழைய, சார் எந்த இடம் சார் என்று ஆட்டோக்காரன் கேட்டான். மகாலட்சுமி திருமண மையம்பா, 8வது அவென்யூ. சரி சார் என்றவன் இடதுபுறமாய் ஆட்டோவை திருப்பி எதிர்ப்பட்ட சாலையில் நுழைத்தான். என்னப்பா டிரைவர், மழை வர மாதிரி இருக்குது. டிவி நியூஸில் எதுவும் மழையை பற்றி சொன்னானா? 2 நாளைக்கு மழை இருக்குன்னாங்க சார். நேற்று ஒரு சொட்டு வரல, இன்றைக்கி வந்தாலும் வரலாம். எங்கே சார், டிவியில் மழை வரும்னு சொன்னால் வராது, வராதுன்னு சொன்னால் வரும். ஆமாப்பா, நீ சொல்கிறதும் சரிதான். 2 நிமிடங்களில் மகாலட்சுமி கல்யாண மையத்தில் வாசலில் ஆட்டோ நின்றது. பணத்தை கொடுத்து விட்டு இறங்கியவர் நேரே உள்ளே சென்றார். எதிர்பட்டவிடம் ராமன் உள்ளே இருக்காரா, ராமலிங்கம் உள்ளே இருக்காரா என கேட்டார். உள்ளே தான் இருக்கார் சார். நீங்கள்? ராமன் ரிட்டையர்ட் தாசில்தார்னு சொல்லுங்க. சரி சார், உட்காருங்க என்று நாற்காலியை கூட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவன் சில வினாடிகளில் வெளியே வந்து, சார் ஐயா உள்ளே கூப்பிட்றார் என்று சொல்ல ராமலிங்கத்தின் அறைக்குள் நுழைந்தார் ராமன். வாங்க சார், எப்படி இருக்கீங்க, உட்காருங்க என்றபடி எழுந்த ராமலிங்கம் மீண்டும் அமர்ந்தார். ஏதோ இருக்கேன் ராமலிங்கம் என்று சலித்து கொண்டே எதிரே உள்ள இருக்கையில் உட்கார்ந்தார். என்ன ராமலிங்கம், ஏதாவது அமைஞ்சதா? நானும் பார்த்துட்டே இருக்கேன் சார். கை குழந்தையோடு இருக்கிற பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் கூட நான் நிறைய வரன்களை பார்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் லட்சணம் இல்லாத பொண்ணுக்கெல்லாம் லட்சணமாக பையன் கிடச்சிடுறான். திவ்யா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அவளுக்கு வரன் அமையலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். ராமன் ஏதும் பேசாமல் மோபாவை நீவி கொண்டு இருக்க, சார் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். திவ்யா ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் என்ற ராமலிங்கத்தை இடைமறித்த ராமன், அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல ராமலிங்கம். அதுவும் இல்லாமல் நான் இனிமேல் ஜாதகம் ஜோசியன்னு எதையுமே நம்புறதா இல்லை. ராமனின் மன வருத்தத்தை புரிந்து கொண்ட ராமலிங்கம் ஏதும் பேசவில்லை. சரி ராமலிங்கம், நான் எதுக்கு வந்தேன்னா, நம்ம ஜாதி பையன்தான் வேணும்னு அவசியம் இல்லை. எந்த ஜாதியாக இருந்தாலும் சொல்லு, பையன் நல்லா இருந்தால் போதும். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்படின்னா 2 நாளில் சொல்கிறேன் சார் என்ற ராமலிங்கத்திடம் விடை பெற்ற ராமன் வெளியே வந்து டைம் பார்த்தார். 2:45 ஆகியிருந்தது. வானத்தை அண்ணாந்து பார்க்க லேசாய் தூறல் போட ஆரம்பித்தது. மழை வரதுக்குள்ளே வீடு போய் சேரணும் என்று நினைத்த ராமன் எதிர்பட்ட ஆட்டோவுக்கு கை காட்ட அந்த ஆட்டோ இவரிடம் வந்து நிற்க அதில் ஏறிக்கொண்டார். பகுதி 4. இன்று சனிக்கிழமை என்பதால் மதியம் 2 மணிக்கு மேல்தான் மதிய உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தாள் செல்வி. தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தவளுக்கு லேசாய் தூக்கம் கண்ணை சொக்கியது. அப்படியே எழுந்து அவளது அறைக்குள் நுழைந்தாள். சுவர்கடிகாரம் இதமாய் 3 சத்தங்களை இட்டது. மணி மதியம் 3. செல்வியின் செல்போன் அழைக்க எடுத்து பார்த்தாள். நிர்மலா அழைத்து கொண்டு இருந்தால் எடுத்து காதில் வைத்து சொல்லு நிம்மி என்றாள். என்னடி பண்ணிகிட்ருக்கேன்? படுத்து தூங்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்ன நிம்மி சொல்லு. எங்கள் வீட்டுக்கு வரியா? தனியாக தான் இருக்கேன். ஏன் அப்பா அம்மா எங்கே போயிட்டாங்க? அவங்க காலையிலேருந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. காலையிலேயே வீட்டில் தனியாக இருக்க போர் அடிக்குது. அதான் நீ வந்தீன்னா கேரம் விளையாடலாம். ஆமாம், என்னை உட்கார வச்சுட்டு எல்லா காயினையும் நீயே போட்டு என்னை வெறுப்பேற்றுவ. சரி, அப்படின்னு செஸ் விளையாடலாம் வா. சரி வரேன், ஃபோனை வை என்ற செல்வி மேஜை மீது செல்ஃபோனை வைத்துவிட்டு பாத்ரூமை நோக்கி போனாள். 1/2 மணி நேரத்தில் குளித்து முடித்து ரெடியானாள். அம்மா அழைத்து கொண்டே அம்மாவிடம் வந்தாள். என்னம்மா, எங்கே கிளம்பிட்ட? நான் நிர்மலா வீட்டுக்கு போகிறேன், வரதுக்கு நைட் ஆகிடும். சரி பார்த்து போயிட்டு வா, மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டு. சரிம்மா என்று சொல்லிவிட்டு தலையில் ஹெல்மெட்டை மாட்டி தன் 2 சக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்து அதன் மீது ஏறி அமர அது அவளை நிர்மலா வீட்டிற்கு கொண்டு போய் சேர்த்தது. நிர்மலா வீட்டு வாசலில் நின்றபடி மும்மரமாய் செல்போனில் பேசி கொண்டிருந்தாள். எனக்கு தெரியாது அங்கிள்,
நான் அவளை பார்த்தே 6 மாதம் இருக்கும். அந்த விஷயமா நீங்கள் சொல்லி தான் தெரியும். யாரையும் எனக்கு தெரியாது அங்கிள். ஓகே அங்கிள். செல்வி அருகில் வந்து நிற்பது தெரியாமல் நிர்மலா பேசி கொண்டிருந்தாள். 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த நம்பரை தான் எனக்கு கொடுத்தா. வேறு நம்பர் எதுவும் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக சொல்கிறேன் அங்கிள். ஓகே அங்கிள் என்று சொன்னவள் ஃபோனை அணைத்துவிட்டு நிமிர செல்வி நின்றிருந்தாள். ஏய், நீ எப்போ வந்த? நான் வந்தது கூட தெரியாத அளவுக்கு யாருக்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருந்த? அதுவாக ஒரு பெரிய கதை. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லு. என்னோடய ஸ்கூல்மேட் சரண்யா தெரியுமில்ல? ஆமாம் என்றபடி புருவத்தை சுருக்கினாள் செல்வி. அவள் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தா. நல்ல விஷயம், தப்பில்லை. நேற்று காலேஜ் போன வீடு திரும்பலை. அந்த பையனோட ஓடி போயிட்டாலாம். சபாஷ். அதுக்கு என்னவா? சரண்யா என்னோடய ஃப்ரெண்டுங்கிறதுனால என்னை துருவி துருவி விசாரிக்கிறாரு அவங்க அப்பா. அவள் போனதுக்கு உன்னை ஏன் விசாரிக்கிறாங்க? உண்மையில் தெரியாதவளாய் கேட்ட செல்வியை பார்த்த நிர்மலாவுக்கு சிரிப்பு வந்தது. என்னை மட்டுமல்ல, அவளோட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அதெப்படி? மீண்டும் செல்வி கேட்க செல்லமாய் கோபித்த நிர்மலா, அதெப்படியா? நான் எவன் கூடவாது ஓடி போயிடுறேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா, சித்தி உன்னை பிடிச்சி விசாரிப்பாங்க பாரு, அப்போ தெரியும் அது எப்படின்னு சொல்லி சிரிக்க செல்வி கேட்டாள். அவனுக்கு ஒரு நல்ல பதிலாக சொன்னிய நிம்மி. என்னடி கிண்டலா? செல்வியின் நடிப்பை பிடித்து கிள்ளினாள். இல்லடி, நல்ல பதிலாக சொல்லியிருப்பியோன்னு கேட்டேன் என்றவள் சின்னதாய் சிரித்தாள். நல்ல பதிலாக தான் சொன்னேன். நல்லா படி, நல்ல மார்க் வாங்கு, நல்ல வேலை தேடு, நல்லா சம்பாதிச்சு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா பொழைக்கிற வழியே தேடுன்னு. அடி பாவி, நல்ல பையனோட மனசை புண்படுத்திட்டியே என்ற செல்வியை பார்த்த நிர்மலா, அப்படியா? சரி, அவன் வரட்டும். உன் ஃபோன் நம்பர் கொடுத்து உங்ககிட்ட அனுப்பிடுறேன். ஐயோ வேண்டாமா தாயி, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னோட கேரக்டருக்கு பொருந்தாது, ஆளை விடு என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்ற செல்வி ஃப்ரிட்ஜை திறந்து அதிலிருந்து ஃபேண்டாவை எடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கொண்டு மீண்டும் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள். யார் கல்யாணத்துக்கு நிம்மி போயிருக்காங்க? தூரத்து சொந்தம்னு அப்பா சொன்னார். ஓ, பக்கத்து சொந்தம் ஆக்கிடலான்னு போயிருக்காங்க அப்படிதானே என்றவளை செல்லமாக முறைத்த நிர்மலா, வீட்லேயும் இப்படி தான் லொடலொடன்னு பேசிகிட்டே இருப்பியா என்றாள். லொடலொடன்னு பேச மாட்டேன், படபடன்னு பேசுவேன். சரி, ஆளை விடு, தலையில் அடித்து கொண்டாள் நிர்மலா. நிம்மி, நான் உனக்கு கேட்பேன், அதுக்கு நீ ஒழுங்காக பதிலை சொல்லணும், சரியா? சரி கேளு என்றவள் செல்வியை பார்க்க அவள் கேட்டாள். ஆமாம், உண்மையிலே நீ கமலேஷை லவ் பண்ணலையா நிம்மி? ஏன், நீ பண்ண போறியா? புருவத்தை உயர்த்தி கேட்டாள் நிம்மி. விளையாடுத நிம்மி, சீரியஸாக கேட்குறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. பாவ நிம்மி, 3 வருஷமாக உன்னை சுற்றி வரான். 3 வருஷம் சுற்றி வந்தால் லவ் பண்ணணும். எனக்கு இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. அப்பா அம்மா மனசு நோகாமல் அவங்க பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி, நீ எப்படி? எனக்கும் அதில் பெருசாக உடன்பாடில்லை நிம்மி. நீ சொன்னது கரெக்ட் தான். ஒருவேளை நீயும் கமலேஷ் என் மனசில் நினச்சிட்ருக்கியான்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். கமலேஷ் மட்டும் இல்லடி, யாரையும் என் மனசுக்குள்ளே வர நான் அனுமதிக்க மாட்டேன். சரி நிம்மி, கமலேஷ் கிட்ட நேரடியாக கூப்பிட்டு சொல்லிட வேண்டியதானே? பாவம், என்னைக்காவது நீ மனசிறங்கி வரமாட்டியான்னு உன் பின்னாடியே அலைகிறான். எனக்கே சங்கடமாக இருக்குது. அதான் சொன்னேனே, நான் சொல்லிட்டேன்னு. நான் சொன்னதிலிருந்து கமலேஷ் என்னை பார்க்கறது கூட கிடையாது. சரி விடு நிம்மி, எதுக்கு நமக்கு தேவையில்லாத பேச்சு? ஆமாம் என்பதை போல் நிர்மலா தலையாட்ட, நிம்மி, மேத்தாவோட கண்ணீர் பூக்கள் தரேன்னு சொன்னியே, ப்ளீஸ் எடுத்துக்கொடுடி என்று செல்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? சரி வா என்றபடி புக் செல்ஃபை நோக்கி நிர்மலா போக செல்வி பின்தொடர்ந்தாள். ஒவ்வொரு புத்தகமாக தேடி பார்த்தவள் கண்ணீர் பூக்களை எடுத்து, இந்தா படிச்சுட்டு மறக்காமல் திருப்பி கொடு, ஒரு பேப்பர் கசங்கினாலும் என்கிட்ட வாங்குவேன் என்று சொல்லிக்கொண்டே கொடுக்க அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட செல்வி, அந்த ஓரமாக இருக்கே அது என்ன புக் என கேட்க, அது அப்துல் ரகுமான் கவிதைகள் என்றாள் நிர்மலா. அதை கூட படிச்சுட்டு தரேன், ப்ளீஸ். நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன், நான் படிச்சுட்டு உனக்கு தரேன். முதல்ல நைட்டே படிச்சுட்டு உனக்கு நாளைக்கு தந்துடுறேன். நாளைக்கு சண்டே தானே, நீ படிச்சுக்க ப்ளீஸ் என்ற செல்வியை பார்த்து சிரித்த நிர்மலா, புதுசாக ஒரு புத்தகம் கண்ணில் படக்கூடாதே, உடனே அதை படித்தாதான் பசியை அடங்குமில்ல சொல்லிக்கொண்டே கவிக்கோ அப்துல் ரகுமானின் கவிதை புத்தகத்தை எடுத்து கொடுத்தாள். நன்றிடி. சரிவா, இடத்தை காலி பண்ணலாம். இல்லைனா அந்த புக்கு வேணும், இந்த புக்கு வேணும்னு அடம்பிடிப்படி என்று சொல்லிக்கொண்டே ஹாலுக்கு வந்தாள் நிர்மலா. என்னடி லஞ்ச் பண்ணின ஆர்வமாய் செல்வி கேட்டால். லஞ்ச் பண்ணலடி, காலையில் தோசை போட்டு சாப்பிட்டேன், அவ்வளவுதான் என சலித்து கொண்டாள் நிர்மலா. மதியம் என்ன சாப்பிட்ட? ப்ரெட்டும் ஜூஸும் சாப்பிட்டேன் என்றபடி வயிற்றை தடவினாள். ஏன், சமைக்க வேண்டியதானே? நான் சமைச்சு யாரு சாப்பிட்றது? சிரித்து கொண்டே சொன்ன நிர்மலா செஸ் போர்டை எடுத்து மேஜை மீது வைத்தாள். நிம்மி, புக்ஸ் இந்த சேர் மேலே வைக்கிறேன், நான் போகும்போது ஞாபகப்படுத்து. சரிடி, அப்படி வச்சுட்டு உட்கார் என்று நிம்மி சொல்ல புக்ஸை சேர் மீது வைத்துவிட்டு செல்வி அமர்ந்தாள். சதுரங்க கட்டங்களில் இருவரது கை விரல்களும் விளையாட ஆரம்பித்தன. பகுதி 5.
தொலைபேசி தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருந்தது. நிதானமாய் வந்து ரிசீவரை எடுத்து காதில் வைத்தார் ராமன். சார், நான் கல்யாண புரோக்கர் கண்ணாயிரம் பேசுகிறேன் என்றது எதிர்முனை. சொல்லு கண்ணாயிரம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். பாப்பாவுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, அதான் ஃபோன் பண்ணினேன். அப்படியா, சந்தோஷம். எல்லாம் விவரமாக பேசிட்டியா? பேசிட்டேன் சார். ஆனா என்று கண்ணாயிரம் வார்த்தையை இழுக்க, என்ன ஆனா? சொல்லு கண்ணாயிரம். பையன்தான் கொஞ்சம் கருப்பு என்று கண்ணாயிரம் தயங்கினான். அதனால் என்ன கண்ணாயிரம்? கருப்போ சிவப்போ பையன் நல்ல பையன்தானே? நல்ல பையன்தான் சார், பிரச்சனை இல்லை. பாப்பா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே சார். சரி கண்ணாயிரம், முதல்ல நீ ஒரு ஃபோட்டோவை வீட்டுக்கு அனுப்பி வை. நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதா வேண்டாமான்னு பிறகு சொல்கிறேன், சரியா? சரி சார். ரிசீவரை வைத்துவிட்டு ஈசி சேரில் வந்து சாய்ந்தமர்ந்தார் ராமன். 2 நாள் கழிந்திருந்தது. வீட்டுக்கு கொரியர் வந்து கவரை முதலில் ராமன் தான் பிரித்தார். கவரை பிரிக்கவே ஃபோட்டோவில் பதிந்திருந்த முகம் லேசாய் தெரிந்தது. முழுதாய் வெளியே உருவி பார்த்தார். கருப்பாய்தான் இருந்தான். திரும்பி பார்த்தார். படுக்கை அறையில் திவ்யா நியூஸ் பேப்பரை புரட்டி கொண்டிருந்தாள். திவ்யா, இங்கே கொஞ்சம் வாமா. இதோ வரேன்ப்பா என்று சொன்ன திவ்யா தன் அறையிலிருந்து வெளிப்பட்டு அப்பாவின் அருகில் வந்து நின்றாள். திவ்யா, சொல்லுங்கப்பா. கையில் என்ன கவர்? ஒரு வரன் வந்திருக்கு, புரோக்கர் ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு நேற்று சொன்னாரே, அவர் தான் அனுப்பியிருக்காரு, பாருமா என்றவள் திவ்யாவிடம் கவரை நீட்ட பெற்றுக்கொண்டவள் கவருக்குள் இருந்த ஃபோட்டோவை உருவி அதில் தனது பார்வையை பதித்தாள். ஃபோட்டோவில் இருந்தவன் தான் எதிர்பார்த்தது போலவே மிகவும் கருப்பாய் இருந்தான். முகவெட்டு லட்சணமாய் இருந்தாலும் கூட முன்னிரு பற்கள் வாயிற்குள் அடங்காமல் தடித்த உதடுகளுக்கு மத்தியில் பளிச்சிட்டது. ஆனாலும் அழகாய் சிரித்து கொண்டிருந்தான். லேசான சுருட்டை முடி, மீசையை கூட அழகாய் ட்ரிம் செய்திருந்தான். மாப்பிள்ளை மோசம் என்று சொல்ல முடியாது, ஆனால் திவ்யாவுக்கு பொருத்தம் இல்லாதவன் என்று சொல்லலாம். ராமனின் பார்வை திவ்யாவின் முகப்பாவத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஃபோட்டோவை பார்த்த திவ்யாவின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. என்னம்மா? நேரில் வர சொல்லுங்கப்பா, பார்க்கலாம் என்று திவ்யா சொல்ல 2 வினாடிகள் யோசித்த ராமன் சரிம்மா என்று சொல்லிவிட்டு மீண்டும் திவ்யாவை பார்த்தார். ஏன்பா என்றபடி அவரது அருகில் அமர்ந்தாள். இல்லைம்மா, வீட்டுக்கு வர சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டா மேற்கொண்டு பேசலாம். ஃபோட்டோவை பார்த்து எப்படிப்பா முடிவு பண்ணுறது? இல்லைம்மா, பையன் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறியா? கேட்டதில் சின்ன வருத்தம் இலையோடியது. அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன முதல் கல்யாணமா? கலரை வச்சு தீர்மானம் பண்ண முடியாதுப்பா. நேரில் வர சொல்லுங்க, பார்ப்போம். சரிம்மா, எதுவாக இருந்தாலும் உன் விருப்பம். மெதுவாய் தலையாட்டி விட்டு நகர முற்பட்ட திவ்யா நின்று, என்ன படிச்சிருக்காராம்ப்பா என கேட்க, தெரியலம்மா, நான் அதை பற்றி எதுவும் கேட்கல. சரிப்பா என்று சொன்னவள் தன் அறைக்கு போக முற்பட, நாளைக்கே வர சொல்லட்டுமாமா? ராமன் இடைமறித்தார். வர சொல்லுங்கப்பா. சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றவள் படுக்கையில் சோர்வாய் விழுந்தாள். கண்களில் லேசாய் நீர் துளித்தது. துப்பட்டாவை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டு பாதியில் விட்டிருந்த மகளிர் மலரை தொடர்ந்து படித்தாள். அவளால் அதில் கவனம் செலுத்த முடியவில்லை. புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு கண்களை மூடினாள். தூக்கம் வரவில்லை. பசிப்பது போல் இருந்தது. மணி பார்த்தால் மதியம் 2 இருந்தது. படுக்கையிலிருந்து எழுந்து வந்தாள். அப்பா அழைத்தபடி அருகில் வந்தாள். என்னம்மா என்றார் யோசனையில் தீவிரமாயிருந்த ராமன். பசிக்கலையாப்பா? நீ சாப்பிடுமா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அப்பா, மணி 2, எனக்கு பசிக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா 2 பேருமே சாப்பிட்லாம். சரிம்மா, வரேன், எடுத்து வை. ஈசி சேரிலிருந்து எழுந்து டைனிங் டேபிளை நோக்கி நடக்க டெலிஃபோன் அடித்தது. எடுத்து காதில் வைத்தார். வணக்கம் சார், நான் கண்ணாயிரம் பேசுகிறேன். சொல்லு கண்ணாயிரம். ஃபோட்டோ வந்துடுச்சு. ஃபோட்டோவை பாப்பா பார்த்தாங்களா சார்? என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை கண்ணாயிரம், நேரில் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டா. அப்போ நான் கூட்டிகிட்டு வரவா சார்? அவரை மட்டும் கூட்டிகிட்டு வா. அவங்க அப்பா அம்மாலாம் வேண்டாம். பையனை பொண்ணுக்கு பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் எல்லாம் முறையாக பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சார். அப்போ நான் பையனை மட்டும் கூட்டிகிட்டு வரேன். ஆமாம் கண்ணாயிரம், அதுபடியே செய். எப்போ சார் கூட்டிகிட்டு வரட்டும்? நாளைக்கு கூட்டிகிட்டு வர முடியுமா? காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நல்ல நேரம்தான். சரி சார், அப்போ நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்று சொன்ன கண்ணாயிரம் எதிர்முனையில் ஃபோனை வைக்க இவரும் ரிசீவரை சாத்திவிட்டு டைனிங் டேபிளை நோக்கி போனார். பகுதி 6. கலைராணி பத்திரிகை அலுவலகம். 2 சக்கர வாகனத்தை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு தலையில் இருந்த ஹெல்மெட்டை கலட்டிய கார்த்திக்கு வயது 30 தொட்டிருந்தது. கிட்டத்தட்ட 6 அடி உயரத்தில் இருந்தான். நல்ல சிவந்த தேகம், சவரம் செய்யப்பட்டிருந்த முகத்தில் அடர்த்தி குறைவான மீசை. உடற்பயிற்சி எதுவும் செய்யாமலேயே அவனது உடல் அவனது கட்டுப்பாட்டில் இருந்தது. புதுப்பட நாயகன் தேர்வுக்கு சென்றால் தேர்வாகி விடுவான் என்று நிச்சயம் சொல்லலாம். ஆனால் அதிலெல்லாம் அவனுக்கு ஆர்வமில்லை.
அவன் சுவாசிப்பதும் வாசிப்பதும் நேசிப்பதும் எழுத்து. 15 வயதிலேயே கவிதைகளை எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பி தானும் ஒரு படைப்பாளி என மார்த்தட்டி கொண்டவன். தொடர்ந்து கலைராணி பத்திரிகையில் கவிதைகளையும் கட்டுரைகளும் எழுத ஆரம்பிக்க ஒரு நாள் ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தபோது அவனது பேச்சும் அவனது வார்த்தை வீச்சும் வெகுவாக அவரை கவர அந்த நிமிடமே அவனை உதவி ஆசிரியராக சேர்த்து கொண்டார். அவன் வேலைக்கு சேர்ந்த 5வது வருடம் இது. அலுவலகத்திற்குள் நுழைந்தான். தனது இருக்கையில் அமர்ந்து அறிவழகன் அவன் அருகில் வந்து நின்றார். ராஜேஷ்குமார்கிட்டருந்து சிறுகதை வந்துடுச்சு சார். சுபாவோட தொடர்கதை ப்ரூஃப் பார்த்தாச்சு சார், ரெடியாக இருக்குது. ஓகே அறிவழகன் சார், உங்களை கேட்டு ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்படியா? யார், எங்கிருந்து? செல்வின்னு சொன்னாங்க சார். நம்ம பத்திரிக்கையோட தீவிர வாசகியாம். ஓ, என்னவாம்? வேறு எதுவும் சொல்லலை சார். உங்ககிட்ட பேசணுன்னு உங்கள் செல்ஃபோன் நம்பர் கேட்டாங்க, நான் கொடுத்தேன். சரி, நான் பார்த்துக்கிறேன் என்ற கார்த்திக் சொல்ல அவன் நகர்ந்தான். சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருந்த தனது செல்போனை உயிர்ப்பித்தான். மேஜை மீது வைத்தான். 4-5 வினாடிகள் ரிங் என செல்போன் சத்தமிட எடுத்து பார்த்தான். SMS வந்திருந்தது. திறந்து வாசித்தான். வணக்கம் சார், என் பெயர் செல்வி. நான் உங்கள் கவிதையின் தீவிர வாசகி. உங்கள் எழுத்துக்கள் என்னையும் கவிதையை எழுத வைத்தன. அதற்கான நன்றியினையும் உங்களுக்கு பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படித்து முடித்தவன் சின்னதாய் சிரித்துவிட்டு செல்போனை மேஜை மீது வைத்தான். 10 நிமிடங்கள் கழிந்திருக்கும். எதையோ எழுதி கொண்டிருந்தவனுக்கு அந்த SMS விஷயம் ஞாபகத்திற்கு வர செல்போனை எடுத்தான். ஒரு பொண்ணு நம்ம எழுத்த பாராட்டி SMS அனுப்பியிருக்கா, ஒரு நன்றி கூட சொல்லவில்லையே என யோசித்தவன் நன்றியின் ஆங்கிலத்தில் எழுதி செல்வியின் எண்களுக்கு தட்டினான். 5-6 நிமிஷங்கள் கரைந்திருக்கும். அந்த எண்ணிலிருந்து அழைப்பு வர ஃபோனை எடுத்து காதில் வைத்து வணக்கம், நான் கார்த்திக் என்றான். வணக்கம் சார், நான் செல்வி. உங்கள் கதை கவிதைன்னு ஒன்று விடாமல் வாசிச்சு நான் கூட இப்போ கவிதை எழுதுகிற அளவுக்கு வளர்ந்துட்டேன். உங்ககிட்ட பேசலான்னு உங்கள் மொபைலுக்கு ட்ரை பண்ணினேன், பேச முடியல. அதான் SMS பண்ணினேன். நீங்கள் நன்றின்னு அனுப்பின உடனே நான் ஃபோன் பண்ணிட்டேன். இப்போ இந்த வார பத்திரிகையில் கூட நான் ஒரு ஹைக்கூ கவிதை எழுதியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்று மூச்சு விடாமல் செல்வி பேசி முடிக்க, ஓ, அந்த செல்வி நீங்கள் தானா? ஆமாம் சார், நான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். விடாமல் செல்வி பேச இடைமறித்த கார்த்திக், மேடம் நீங்கள் பேசுனது ரொம்ப சந்தோஷம். ஆனால் கொஞ்சம் மூச்சு விட்டு பேசலாம். விடாமல் பேசிகிட்டு இருக்கீங்களே, என்னென்ன பேசுனீங்கன்னே சுத்தமாக தெரியல. அந்தளவுக்கு வேகமாக பேசுகிறீங்க. இல்லை சார், என்னோடய கேரக்டரே அதுதான். என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை முழுசாக சொல்லி முடிச்சிடுவேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எழுதின அந்த கவிதை நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து எழுதுங்க. எல்லா பத்திரிக்கைக்கும் அனுப்புங்க. கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கவிதாயினிகள் ரொம்ப கம்மி. என்ன வேலை இருந்தாலும் எழுதுறத விட வேண்டாம். ஓகே சார், ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கௌரி ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமா, நீங்கள் கூப்பிட்டு பேசினதுக்கு நன்றி என்று தொடர்பை அவன் துண்டிக்க முயல, சார் என்றாள். சொல்லுங்கம்மா, உங்களை நேரில் பார்த்து பேசணும். எப்போ சார் பார்க்கலாம்? யோசித்த கார்த்திக், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு பீச்சில் கவியரங்கம். உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்ததில்லை. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம். ஓகே சார், நான் நாளைக்கு கட்டாயம் வரேன். 5 மணிக்கே வந்துடுங்க. வரேன் சார், ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய மொபைல் நம்பரை இதுதான், பதிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார், நாளைக்கு சந்திப்போம் என்றவன் தொடர்பை துண்டிக்க இவனும் தன் செல்போனை மேஜை மீது வைத்துவிட்டு விட்டதிலிருந்து எழுத ஆரம்பித்தான். பகுதி 7. விட்டத்தில் சுற்றி கொண்டிருந்த மின் விசிறியையே பார்த்தபடி படுத்திருந்தாள் திவ்யா. அவளது நினைவுகள் அவனை தனியே விட்டு இறந்த காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்தது. ஆகா, என்ன பொருத்தம்! மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஜாடிக்கேற்ற மூடி. இந்த பச்சை கலர் பட்டு புடவையில் மகாலட்சுமி மாதிரி இருக்க அவன் பொண்ணு என்று திவ்யாவின் அத்தை சொல்ல, இடைமறித்த திவ்யாவின் அம்மா, அண்ணி ஓவராக கண்ணு வைக்காதீங்க, இப்படி வாங்க என்று சொல்ல, சரிம்மா என்றபடி நகர்ந்த அத்தையை பார்த்து மெலிதாக புன்னகைத்தாள் திவ்யா. அடட, ஜோடி பொருத்தம் பிரமாதம் போங்க. மாப்பிள்ளைக்காகவே பிறந்த மாதிரி இருக்க பொண்ணு. மேட் ஃபார் ஈச் அதர். 2 பேருக்கும் உயரம் கூட பாருங்கள் எப்படி பொருந்திருக்கு. இப்படி கல்யாண சத்திரத்தில் தன்னை சுற்றி அடிபட்ட பேச்சுக்கள் தான் இப்போது இவளது காதுகளில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எல்லாமே பொய்யாகி போய்விட்டதே. கல்யாணத்திற்கு வந்திருந்து ஆசிர்வதித்த பெரியோர்கள் எல்லாம் 100 ஆண்டு நோய் நொடி இல்லாமல் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க எனத்தானே வாழ்த்தினார்கள். ஆனால் 100 ஆண்டில் ஓராண்டு கூட ஒன்றாக வாழ முடியவில்லையே. ஏன் இவர்களது ஆசிர்வாதங்கள் பொய்யாய் போனது? தனக்குள்ளேயே கேட்டு கொண்டிருந்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் விடுதலையானது. புரண்டு படுத்தாள்.
நினைவுகள் மீண்டும் இறந்த காலத்திற்கே அழைத்து சென்றன. அம்மா திவ்யா, அம்மாவுக்கு இருந்த முதுகு வலி மூட்டு வலியெல்லாம் இப்போ காணாமல் போச்சு. அது எப்படிப்பா? உன்னை எப்போ அவள் கல்யாண கோலத்தில் பார்த்தாலோ அப்போவே அவளை விட்டு எல்லா நோயும் காணாமல் போயிடுச்சான். உனக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த 3 மாதத்தில் உங்கள் அம்மா முதுகு வலிக்குது கால் வலிக்குதுன்னு ஏதாவது புலம்பினாளா? இல்லையே. அங்கே பாரு என்று சோஃபாவில் சாய்ந்தபடி டிவியில் பழைய பாடல்களை ரசித்து கொண்டிருந்த அம்மாவை காட்ட திவ்யா சிரித்தாள். என்ன, என்னை பார்த்து 2 பேரும் சிரிக்கிறீங்க? என்ன விஷயம் என்றபடி இருவரையும் நோக்கி அம்மா எழுந்து வந்தாள். ஒன்றுமில்லம்மா, என்னை கல்யாண கோலத்தில் பார்த்த நிமிடத்திலிருந்து உனக்கு கை கால் முதுகுவலி எதுவும் வரதில்லைன்னு அப்பா கிண்டல் பண்ணுறாரு. அப்பா கிண்டல் பண்ணலை திவ்யா, உண்மைதான். பெற்றவங்களுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளோட சந்தோஷத்தை பார்த்து பூரிப்படைகிறத விட வேறென்ன சந்தோஷமா உலகத்தில் இருக்க போகுது? அந்த சந்தோஷமே போதும் திவ்யா. என்னை நோய் நொடியில்லா மிச்சம் இருக்கிற வருஷங்களை வாழ வச்சிடும் என்று சொன்னவளை கட்டி பிடித்து கொண்டாள் திவ்யா. மாப்பிள்ளையும் இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணுமா? அடுத்த வருஷத்தில் எங்களுக்கு ஒரு பேரப்பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு போதும். நாங்கள் மிச்சம் இருக்கிற காலத்தை சந்தோஷமாக கழிச்சிடுவோம் என்று அம்மா சொல்ல வெட்கப்பட்ட திவ்யா தன் அறைக்குள் நுழைந்தாள். ஆனால் பேச்சளவில்தான் இவர்களது சந்தோஷம் இருக்கப் போகிறது என அப்போது தெரியாமல் போய்விட்டதென இப்போது நினைத்தாள். இவர்களது சந்தோஷத்தை ஒரேடியாய் சாய்த்தது அன்று வந்த தொலைபேசி செய்தி. அன்று மாலை மூவரும் சேர்ந்து பேசி கொண்டிருந்தார். அப்பா, என்னப்பா 3 மணியை தாண்டிடுச்சு, இன்னும் அவர் ஃபோன் பண்ணலை? ஏதாவது வேலையை இருப்பாருமா, கொஞ்சம் பொறு. சரிப்பா என்று சொன்னவள் தொலைபேசியை பார்த்து கொண்டிருந்தாள். அருகில் வந்து அமர்ந்து அவளது தலைமுடியை கோதி, அம்மா என்ன திவ்யா, இப்போ ஃபோன் வந்துடும். மாப்பிள்ளைக்கிட்ட இருந்து வர கடைசி ஃபோன் அநேகமாக இதுதான். இன்னும் 10 நாளில் நீயும் துபாய் போக போகிற. அப்புறம் மாப்பிள்ளை வாரத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணுவார். நீ காத்துட்ருக்க மாதிரி துபாயில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் வரும்னு நானும் உங்கள் அப்பாவும் காத்துட்ருக்க வேண்டியது தான் ஜானகி சொல்ல திவ்யா சிரித்தாள். இன்னும் ஒரு வருஷந்தாம்மா இவரோட காண்டாக்ட் முடிஞ்சிடும். அவர் துபாயிலிருந்து இந்தியா வந்துடுவார். அதனால் நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னேன். நீங்கள் தான் கேட்கல. என்னை துபாய்க்கு அனுப்புறதுலே குறியாக இருக்கீங்க. பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி. அடுத்த வாரம் அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போக போகிறார். இப்போ நீ புலம்பி என்ன பண்ணுறதுமா? புலம்பல திவ்யா. துபாயில் மாப்பிள்ளை நீங்கள் அது வேண்டான்னு உன்னை துபாய் அனுப்புகிறோம். நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதுமா என்று ஜானகி சொன்னபோது அவளின் கண்கள் கலங்கின. கண்களை துடைக்க முற்பட்ட போது ஹாலில் இருந்த டெலிஃபோன் கதற 2-8 தாவி ரிசீவரை எடுத்து காதில் வைத்தாள் திவ்யா. எதிர்முனையில் ஏதோ கேட்டு ரிசீவரோடு அப்படியே மல்லாக்க சாய்ந்தாள். ரிசீவர் சிதறியது. திவ்யா என்றபடி ராமனும் ஜானகியும் இருவரும் ஒரு சேர கத்தி ஓடி வந்து அவளை தூக்கினார். திவ்யா மயங்கி கிடந்தாள். அவசரமாக உள்ளே ஓடிய ராமன் தண்ணீரை கொண்டு வந்து திவ்யாவின் முகத்தில் தெளிக்க கீழே கிடந்த ரிசீவரை எடுத்து பதட்டமாக காதில் வைத்த ஜானகி, ஹலோ ஹலோ, யார் பேசுனது, என்னாச்சு என்று சத்தமாய் கத்தினாள். நான் உங்கள் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு துபாயிலேருந்து பேசுகிறேன். பிரகாஷுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்று எதிர்முனையில் பேசியவர் சொல்ல மேற்கொண்டு பேசும் சக்தி இல்லாமல் ரிசீவரை அப்படியே போட்டுவிட்டு குத்துக்காலிட்டு அமர்ந்தாள் ஜானகி. ஆமாம், திவ்யாவின் கணவன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனது உண்மைதான். இவர்களது குடும்பத்தில் இருந்த சந்தோஷங்கள் பிரகாஷ் மாதிரியே சமாதியாயின. திவ்யாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்று படுக்கையில் விழுந்தவள்தான் ஜானகி. இறுதி வரை எழுந்திருக்கவே இல்லை. அப்படியே அவளும் சமாதியாய் போனாள். இந்த சம்பவத்திலிருந்து திவ்யா ராமன் இருவருமே விடுபட கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தேவைப்பட்டன. பகுதி 8. கடற்கரை. மாலை 5 மணி. கவியரங்க மேடைக்கு முன்பாக வந்து நின்றால் 100க்கும் மேற்பட்டோர் அரங்கிற்கு முன்னதாய் போடப்பட்டிருந்த சேர்களில் அமர்ந்திருக்க ஒட்டு மொத்தமாய் எல்லோரையும் ஒரே பார்வையில் பார்த்துவிட்டு யோசித்தான். இங்குதான் இருப்பார் என செல்போனில் கூப்பிட்டு பேசிவிடலாம் என நினைத்தவள் கார்த்திக்கை தொடர்பு கொண்டாள். வணக்கம், சொல்லுங்க சார், நான் செல்வி. தெரியுதுமா, சொல்லுங்க சார். பீச்சில் நடக்கிற கவியரங்கத்துக்கு வர சொன்னீங்க. ஆமாம், வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். எங்கே இருக்கீங்க? மேடைக்கு முன்னாடி இருக்கேன் சார். அப்படியா? நான் கண்ணகி சிலை பக்கத்தில் இருக்கேன். நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். 1/4 மணி நேரத்தில் வந்துடுவேன். சரி சார். ஆமாம், நான் உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ஒயிட் கலர் சுடிதார், பிளாக் கலர் பேண்ட் போட்டிருப்பேன் சார். ஓகேம்மா, நான் வந்துடுறேன், வச்சிடுங்க. ஓகே சார் சொன்னவள் ஃபோனை வைத்துவிட்டு எங்கேயும் நகராமல் கவியரங்கத்தின் ஆயத்த பணிகளை பார்த்து கொண்டிருந்தாள். 20 நிமிடம் கழிந்திருக்கும். செல்வி யாரோ அழைக்க திரும்பினாள்.
30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் நின்றிருந்தான். அருகில் வந்தான். "நீங்க செல்விதானே?" என கேட்டான். "ஆமாம், நீங்கள்?" யோசித்தவாறே கேட்டாள். "நான் தான் கார்த்திக். வணக்கம் சார்" என்றவள் அவனை நொடிப்பொழுதில் முழுவதுமாய் பார்த்தாள். தாடியை தொலைத்திருந்தன முகம், மாநிறம், கண்ணாடி அணியாத கண்கள், கூர்மையான பார்வை, சிரித்த முகம். 6 அடியில் நின்றிருந்தான். கார்த்திக் இப்படித்தான் இருப்பான் என்று செய்து வைத்திருந்த கற்பனை பொய்யாய் போனது. "எப்படி இருக்கீங்க செல்வி?" "நல்லா இருக்கேன் சார்" என்றவள் மேற்கொண்டு பேச வார்த்தை இல்லாதவளை போல் அவனை பார்த்தாள். "என்னங்க ஃபோனில் படபடன்னு பேசுனீங்க, நேரில் பார்த்தா பேச்சே காணோம், சங்கடமாக இருக்கா?" "சார், ஒரு உண்மையை சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே?" "உண்மை மட்டும் பேசினா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வயசானவராக இருப்பீங்கன்னு நினச்சேன், மாறா யூத்தாக இருக்கீங்க, அதான் பேச்சே வரலை" சொல்லிவிட்டு புன்னகைக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். "ஐயையோ, அப்போ வயசானாதான் பேசுவீங்க போல இருக்கு. அப்படின்னா 20 வருஷம் கழித்து மீட் பண்ணுவோமா?" என்று கார்த்திக் கேட்க செல்வி குபீரென சிரித்தாள். "மெதுவாக நடந்துக்கிட்டே பேசலாமே, உங்களுக்கு பிரச்சனை இல்லையே?" "நடக்கலாம் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்." "என்னை மாதிரி தான் போல நீங்களும்." சிரித்து கொண்டே இருவரும் மெதுவாய் நடந்தனர். "சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" யோசிக்காமல் பட்டென கேட்டாள். "ஏன் இந்த கேள்வி?" புருவங்களை உயர்த்தி புன்னகையோடு கேட்டான். "சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன், வேற ஒன்றுமில்லை." "இன்னும் இல்லைம்மா, இனிமேல்தான்." 10 நொடிகள் யாரும் பேசவில்லை. "நீங்க எழுந்தின கருங்கோழிகளும் தீவனங்களும், நதிகள் எரிகின்றன, சிவப்பு நிற பெண்கள்" என்று உங்கள் கவிதை புத்தகங்கள். என் கவிதைகளை என்னை விட நீங்கள் தான் ஞாபகம் வச்சிருப்பீங்க போல. கண்டிப்பா. கவிதை, கட்டுரை, உலகச் செய்திகள், அரசியல் என்று எல்லாவற்றையும் பேசி முடிக்கும்போது மணி 6:15 ஆயிருந்தது. "செல்வி சார், பேசிகிட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரியல. மணி 6:15 ஆயிடுச்சு. கவியரங்கம் ஆரம்பிச்சிட்டோம். போகலாமா?" "போகலாம் சார்" சொன்னாலே தவிர இரவு முழுக்க இவனுடன் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும் போல இருந்தது இவளுக்கு. "செல்வி, என்ன யோசனை?" "ஒன்றுமில்ல சார். கவியரங்கம் எத்தனை மணிக்கு முடியும்?" 9:30 மணி ஆகிடும். "தப்பாக நினைக்காதீங்க சார், வீட்டில் சொல்லாமல் வந்துட்டேன். இப்போவே டைம் ஆயிடுச்சு, கவியரங்கம் பார்க்க முடியாது." "சரிம்மா, பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க." "ஓகே சார். மறுபடியும் எப்போ மீட் பண்ணலாம்?" "அடுத்த வாரம் இதே கவியரங்கத்தில். நேரம் இருந்தால் வாங்க." "கண்டிப்பாக வரேன் சார்." "அப்போ கிளம்புறேன் சார்" சொல்லிவிட்டு நகர்ந்த செல்வி வீடு வரும் வரை அவன் பேச்சையே ஆசை போட்டபடி வந்தாள். இப்படியான சந்திப்பில் ஆரம்பித்து வாரம் ஒரு முறை சந்தித்து அது வாரம் 2 முறையாக மாறி சந்திப்புகள் அதிகரித்து கொண்டே இருந்தன. பகுதி 9. காலை மணி 10:30. புரோக்கர் கண்ணாயிரம் மாப்பிள்ளை அழைத்து கொண்டு வந்திருந்தார். ஹாலில் அமர வைத்துவிட்டு உள்ளே போயிருந்த ராமன் 3 நிமிஷங்கள் கழித்து வந்து எதிரே அமர்ந்தார். "சார், இவர்தான் மாப்பிள்ளை, பேரு சுப்பிரமணியம்" என்று புரோக்கர் அறிமுகப்படுத்த சுப்பிரமணியம் ராமனை பார்த்து வணக்கம் செய்தான். "என்ன படிச்சிருக்கீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க?" புரோக்கர் ஒன்றும் சொல்லலை. மாப்பிள்ளையை பார்த்த சுந்தரலிங்கம் சொன்ன நொடிதான் பாக்கி. +2 படிச்சுட்டு சொந்தமாக மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. புரோக்கர் முந்தி கொண்டு சொல்ல ராமனிற்கு ஒரு மாதிரியாய் போனது. கருப்பாக இருந்தாலும் பையன் பரவாயில்ல, MBA படித்த பொண்ணுக்கு இவன் எப்படி பொருத்தமாக இருப்பான் என்று வருத்தப்பட்ட ராமன், "கொஞ்சம் இருங்க, வரேன்" என்று சொல்லிவிட்டு திவ்யாவின் அறைக்கு சென்றார். "திவ்யா, அப்பா, காஃபி ரெடியாம்மா?" "ரெடிப்பா, இதோ எடுத்துகிட்டு வரேன்" என்று சொன்ன திவ்யா சமையற்கட்டிலிருந்து காஃபியோடு வெளிப்பட்டாள். தனியாய் சேலை ஏதும் முடித்து கொள்ளவில்லை. எப்போதும் போல் சுடிதார் தான் அணிந்திருந்தாள். சுப்பிரமணியத்திற்கு காஃபியை கொடுக்கும்போதே அவனை 2 நொடி பார்த்தாள். அவன் சங்கடப்பட்டதை இவள் பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. ஃபோட்டோவில் இருந்ததைப் போலவே தான் இருந்தான். ராமன் திவ்யாவை பார்க்க அவன் உள்ளே சென்றாள். "பொண்ணை மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போச்சு, பாப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா மற்றதை பற்றி பேசிடலாம்" என்று புரோக்கர் சொல்ல, "1 நிமிஷம்" என்று எழுந்த ராமன் திவ்யாவின் அறையை நோக்கி போனார். "என்னம்மா, பிடிச்சிருக்காப்பா?" "உங்களுக்கு பிடிச்சா சரிப்பா." "ஒன்றுமில்லம்மா, +2 முடிச்சுட்டு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காராம்." "MBA படித்த உனக்கு எப்படிம்மா?" "ஏன்பா, MBA படித்தா என்ன, MBBS படித்தா என்ன, விதவை தான்ப்பா. இதுதான் விதின்னு சொல்கிறோம்." "சரிம்மா, என்ன சொல்கிறது?" "எனக்கு தெரியலப்பா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி அனுப்புங்க" என்று திவ்யா சொல்ல தாடியை சொரிந்தபடி வந்த ராமன், "சரி கண்ணாயிரம், நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு 2 நாளில் சொல்லி அனுப்புகிறேன்." "சரி சார், அப்போ கிளம்புறோம். கட்டாயம் தகவலை சொல்லுங்க." சரி என்று தலையாட்டிய சுந்தரலிங்கம் திவ்யாவிடம் வந்தார். என்னப்பா சொன்னீங்க?" "பொண்ணுக்கிட்ட பேசிட்டு 2 நாள் சொல்கிறேன்னு சொன்னேம்மா." 2 நாள் கழித்து என்னப்பா சொல்ல போகிறீங்க?" அவர் எதுவும் பேசவில்லை. 2 நாள் கழித்து சொல்ல போகிறத இப்போவே சொல்லி அனுப்பியிருக்கலாமேப்பா." "இல்லைம்மா, இந்த 2 நாளில் வேறு வரன் எதுவும் வரலாம் இல்லையா?"
ஏன்பா இத்தனை நாள் வராத வரனா இந்த 2 நாளில் வந்துட போகுது? எல்லாம் நடக்கிறது தான் நடக்கும். இதுக்கு தான்ப்பா கல்யாணம் வேண்டாங்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க என்று திவ்யா சொல்ல, மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியே வந்தார் ராமன். பகுதி 10. என்னை பற்றி சொல்லிட்டேன், இனி உங்களை பற்றி சொல்லுங்க என்றாள் கார்த்திக்கை பார்த்த செல்வி. ஆமாம், உங்களை பற்றி சொல்லி முடிக்கவே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. விட்ட நாள் முழுக்க உங்களை பற்றி சொல்லிகிட்டு இருப்பீங்க போல இருக்கு. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், என்னை வாங்க போங்கன்னு கூப்பிட வேண்டாம், வா போன்னு கூப்பிடுங்கன்னு என்று செல்லம்மாய் கோபித்தாள். சரி சரி, வா போன்னே கூப்பிட்றேன். சரி, உங்களை பற்றி சொல்லுங்க, என்னை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன், சரியா என்று ஆரம்பித்த கார்த்திகையை பார்த்தாள். என்னோட உண்மையான பெயர் கார்த்திகேயன். கார்த்திக் என்னோட புனைப்பெயர். நான் எம்ஏ இதழியல் படித்தேன். சொந்த ஊர் நெய்வேலி. நான் படித்ததெல்லாம் தஞ்சாவூர். எனக்கு வயது 30. 23 வயசில் கலைராணி மாத இதழில் நிருபராக சேர்ந்து இப்போ இணையாசிரியர் ஆகியிருக்கேன். இது என்னை பற்றின விஷயம். ஆர்வமாய் கேட்டாள் செல்வி. கார்த்திக் தொடர்ந்தான். அம்மா பேர் சுப்புலட்சுமி, அப்பா பேர் பொன்னுசாமி. ஒரே ஒரு தங்கை, அவள் பேர் சித்ரா. பிஏ தமிழ் முதல் வருஷம் படிக்கிறா. அப்பா ஊரில் விவசாயம் செய்கிறாரு. வேற என்ன வேணும்? போதுமா? போதும் போதும். ஆமாம், உங்கள் காலேஜ் லைஃப்பில் உங்களை யாரும் லவ் பண்ணலையா? இல்லை நீங்கள் யாரையும் லவ் பண்ணலையா? இருந்துச்சு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணினேன். வேறொரு பொண்ணும் என்னை லவ் பண்ணா. அதெல்லாம் காலேஜ் நாட்களில் சகஜம். வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? அப்போ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கீங்க என்று கேட்ட செல்வியை பார்த்து சிரித்தான் கார்த்திக். ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, இப்படி கேட்டால் சிரிப்பு தான் வரும். இல்லை சார், 30 வயசில் எல்லாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லையா, அதான் கேட்டேன். அப்படியா என்று அவள் சிரிக்க, ஆமாம் என்பதைப் போல் தலையை ஆட்டினாள் செல்வி. 10 வினாடிகள் யோசித்த கார்த்திக் சொன்னான். நான் மனசில் நினச்சிருக்கிற மாதிரி பொண்ணாக பார்த்துட்ருக்கேன். ஏன், உங்கள் மனசில் நினச்ச மாதிரி பொண்ணே கிடைக்கலையா? பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் பார்க்குற பொண்ணு எப்படி இருக்கணும்? ஆர்வமாய் கேட்ட செல்வி கார்த்திக் கண்களை பார்த்தாள். நேரம் வரும்போது சொல்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் இப்போவே சொல்லுங்களேன் என்றாள் செல்வி. இப்போ சொன்னால் சாக்காயிடுவ செல்வி, அதுக்கு ஒரு காலம் வரும், அப்போ சொல்கிறேன், ஓகேவா என்று செல்வியை பார்த்து கண் சிமிட்டினான். சரி விடுங்க என்று சலிப்பாய் சொன்னாள் செல்வி. ஏன் செல்வி ஒரு மாதிரி ஆயிட்ட? அதெல்லாம் ஒன்றுமில்லையே என்றாலை தவிர அவளுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. அவர் எதிர்பார்க்கும் பெண் எப்படி இருக்க வேண்டும் என சொல்லவே இல்லையே. அவர் எதிர்பார்ப்பதை போல் நான் இல்லையா? என்னுடன் எப்படி பழகிறார் என்பதை நான் எப்படி தான் கண்டறிவது? ஏன், எனக்கு என்னானது? அந்த பெண் எப்படி இருந்தால் எனக்கென்ன? நான் ஒருவேளை எனக்கே தெரியாமல் அவரை காதலிக்கிறேனோ என்று உள்ளுக்குள்ளேயே உரையாடி கொண்டிருந்த செல்வியை அழைத்தான் கார்த்திக். செல்வி, அவள் பேசவில்லை. என்னாச்சு உனக்கு? தனியாக யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றுமில்லையே என்றபடி சமாளித்து வலுக்கட்டாயமாக புன்னகைக்க முயற்சித்தாள். என்ன, பசி எடுத்துடுச்சா? ஆமாம் என்பதை போல் தலையாட்டினாள். சரி, ஹோட்டல் போய் காஃபி சாப்பிடுவோமா? வேண்டாம். ஏன், ஹோட்டலில் காஃபி சாப்பிடும் பழக்கம் இல்லையா? அப்படி இல்லை, வீட்டுக்கு போகிற நேரம்தான், எதுக்கு வீண் செலவு? சாப்பிட்ற விஷயத்தில் செலவை பற்றி யோசிக்கவே கூடாது என்றவன் கடற்கரையை விட்டு எழுந்தான். ப்ளீஸ், ஹோட்டல் வேண்டாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேனே. ஏன், இன்னொரு நாள் சாப்பிடுவோம். சரி, அப்போ கிளம்பு. கார்த்திக் சொல்ல தன் வாகனத்தை தேடி நடக்க ஆரம்பித்த செல்வியை செல்ஃபோன் அழைத்தது. எடுத்து காதில் வைத்து, சொல்லு நிம்மி, எங்கடி இருக்க? நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் நிம்மி, நீ எங்கே இருக்க? என்னோடய ஃப்ரெண்ட் ராகினியை பார்க்க போகிறேன், அதான் வரியான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணினேன். இல்லை நிம்மி, நீ போயிட்டு வா, நான் வீட்டுக்கு கிளம்புகிறேன். ஓகேப்பா என்று நிம்மி சொன்னவுடன் செல்ஃபோனை எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டபடி வேகமாய் நடந்தாள் செல்வி. பகுதி 11. வடபழனி முருகன் கோவில். இன்று தைப்பூசம் என்பதால் கூட்டம் வழிந்தோடியது. இந்நிமிடமே வரிசையில் நின்றால் கூட முருகனை தரிசித்து வர எப்படியும் 3 மணி நேரம் ஆகும் என்று நினைத்து கொண்டே தேங்காய் பழ கடைக்கு வந்தாள். தேங்காய் எவ்வளவுமா என்றாள் திவ்யா. 20 ரூபாம்மா. வாழைப்பழம் ஒன்று 6 ரூபாம்மா. விசேஷ நாளில் விலை முன்ன பண்ண தான் இருக்குமா. சரி, தேங்காய் பழம் அப்புறம் பூஜை சாமான்களை போட்டு வைமா. செருப்பாஸ் போட்டுட்டு வந்துடுறேன். இங்கே விடுமா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கங்க. தலையாட்டிய திவ்யா செருப்பை அந்த கடை ஓரமாக கலட்டி விடுவதற்குள் பூஜை பொருட்களை கூடையில் போட்டு கொடுத்தாள் கடைக்காரி. அதை வாங்கி கொண்டு பணத்தை கொடுத்து விட்டு வரிசையில் நின்றாள். கோவிலுக்கு வந்து எத்தனை வருஷமாச்சு, கோயிலே மாறிப்போச்சு என்று நினைத்தபடி வரிசையில் நகர்ந்த திவ்யா கல்யாணம் முடிந்த கையோடு கடைசியாக இந்த கோயிலுக்கு வந்திருந்தாள். அதோடு சரி, கணவன் இறந்து போக இத்தனை வருடங்களும் எந்த கோவிலுக்கும் போகாமல் தான் இருந்தாள். திவ்யா, இன்னைக்கு தைப்பூசம், எதுக்கு நீ போய் முருகன் கோயிலில் உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீன்னா உனக்கு நல்லபடியாக ஒரு வரன் அமையலாம் இல்லையாம்மா? இத்தனை நாளாக நீ கோயிலுக்குள்ளன்னு போகலை, நான் எதுவும் உன்னை வற்புறுத்தலை.
இன்னைக்கு நல்ல நாள், அதனால தான் நானே சொல்கிறேன். நீ கோயிலுக்கு போயிட்டு வாமா என்று அப்பா சொன்ன ஒரே காரணத்திற்காக இன்று திவ்யா கோயிலுக்கு வந்திருக்கிறாள். 1/4 மணி நேரமாகியும் வரிசையில் 4-5 பேர்தான் நகர்ந்திருந்தார்கள். எப்போது தரிசனம் முடித்து எப்போது வீட்டுக்கு போகலாம் என்று மனதிற்குள்ளேயே மனக்கணக்கு போட்டிருந்த திவ்யாவை அவளுக்கு பின்னால் இருந்த பெண் கையால் தொட்டு அழைக்க, திரும்பிய திவ்யா அப்பெண்ணை கேள்வியாய் பார்க்க, ஏ நீ திவ்யாதானே? நெற்றியை சுருக்கி கேட்டாள். ஆமாம் என்று சொல்லிக்கொண்டே அவளை உன்னிப்பை பார்த்துவிட்டு, நீங்க என்றாள். ஏ என்னை தெரியலையா? நான் சுசி, +1 +2 ஒன்றா படித்தோமே. ஏ சுசி என்றபடி முகமலர்ந்தாள் திவ்யா. இப்போ தெரியுதா? தெரியுது. ஆளே அடையாளம் தெரியல. கொஞ்சம் குண்டாயிட்ட போல இருக்கு. ஆமாம், 2 குழந்தையும் சிசேரியன், அதான் குண்டாயிட்டேன். 2 குழந்தையா? அதிர்ச்சியான திவ்யாவை பார்த்து புன்னகைத்த சுசி, என்ன திவ்யா, இவ புருஷன் கை குழந்தையை விட்டுட்டு இறந்து போய் 5-6 வருஷம் ஆச்சு. மறுபடியும் எப்படி குழந்தைனா? முதல் குழந்தைக்கு விபரம் தெரியறதுக்குள்ளே வேற கல்யாணம் பண்ணிட்டேன் பவி. திவ்யா, அதான் 2வது குழந்தை, அவளுக்கு 4 வயசாச்சு என்ற சுசியை ஆச்சரியமாய் பார்த்தாள் திவ்யா. எப்படி ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு மறுமணம் முடிக்க மனசு வந்தது? தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். நீ யோசிக்கிற மாதிரி நானும் யோசித்தேன் திவ்யா. வாழ்க்கை ஒரு தரம்தான், அதை கட்டாயம் வாழ்ந்து தான் ஆகணும். அதான் நியதி, இதில் வேற ஒன்றுமில்ல. திவ்யா எதுவும் பேசவில்லை, அமைதியாய் இருந்தாள். வரிசை மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. நீ கல்யாணம் பண்ணிட்டியா திவ்யா என்று கேட்டவுடனே இன்னும் இல்லை என்று பட்டென்று சொன்னாள். மணி இரவு 10. திவ்யா உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். கோவிலில் சுசி பேசிய வார்த்தைகள் தான் அவள் அசை போட்டு கொண்டிருந்தாள். அப்பா வற்புறுத்தலுக்காகத்தானே நான் மறுமணம் புரிய சம்மதித்தேன். மறுமணம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழ முடியுமா என்றெல்லாம் நான் யோசித்தேன். கை குழந்தையோடு மறுமணம் செய்த சுசி சந்தோஷமாய்தான் இருக்கிறாள். அப்படியானால் நானும் மறுமணம் முடித்தால் சந்தோஷமாகத்தானே இருப்பேன். நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றுதானே முருகனிடம் மன்றாடி வந்திருக்கிறேன். நல்ல வரனாக, கொஞ்சம் எனக்கு தகுந்தவனாக இருந்தால் போதும், என் மன வாழ்க்கை நலமாகுமே. வரனை முருகன் வரவழைப்பான் என்று உள்ளுக்குள் புலம்பியவாறே உறங்கி போனாள் திவ்யா. பகுதி 12. தன் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு காம்பவுண்ட் கேட்டை திறந்து காலிங் பெல்லை அழுத்தினாள் நிர்மலா. கதவை திறந்த செல்வி, உள்ளவா நிம்மி என்றாள். நிர்மலா உள்ளே வர கதவை சாத்தி தாளிட்டு செல்வி, என்ன சாப்பிட்றடி? காஃபி இல்லை கூல்ட்ரிங்க்ஸ்? எனக்கு எதுவும் வேண்டாம். ஆமாம், எதுக்கு என்ன அவசரமாக வர சொன்ன? அப்பா அம்மா எங்கே போயிட்டாங்க? வெளியில் போயிருக்காங்க. ஓ, வீட்டில் யாரும் இல்லை, வா ஆட்டம் போடலான்னு கூப்பிட்டியா? இல்லை நிம்மி. பின்ன ஒன்றுமில்லை நிம்மி, என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்டில் ரொம்ப வற்புறுத்துறாங்க. அது விஷயமா ஜாதகம் பார்க்கத்தான் அப்பா அம்மா போயிருக்காங்க. நல்ல விஷயந்தானே. கல்யாணம்னு சொன்ன உடனே தலையாட்ட வேண்டியதானே. நீ கொடுத்து வச்சவ. படிப்பு முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் அந்த பேச்சே கிடையாது. இல்லை நிம்மி, நான் மேலே படிக்கணும். கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். நீ தான் டிகிரி முடிச்சிட்டியே, நீ என்ன படிக்கணும்னு கல்யாணம் பண்ணிட்டு படி. என்ன படிக்கணுனாலும் கல்யாணம் பண்ணிட்டு படின்னு அப்பா சொல்கிறாரு. அப்புறம் என்னடி தயக்கம்? இல்லை நிம்மி, நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். என்னது லவ் பண்ணுறியா? அடப்பாவி, யாரது? கார்த்திக். ஆச்சரியமாக இருக்குது. நீயும் கவிதைன்னு போன, கவிதையாலே கவுத்து புட்டாரா? ஏ ப்ளீஸ். சரி, எத்தனை நாளாக நடக்குது? 1 வருஷமாக. எனக்கு அப்போவே சந்தேகம். அது இருக்கட்டும், உனக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்லை நிம்மி. சரி, வீட்லையாவது லவ் மேட்ரை சொல்ல வேண்டியது தானே. அதில் ஒரு சிக்கல். அதில் என்ன சிக்கல்? அவர் என்னை லவ் பண்ணுறாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அடப்பாவி, அப்போ நான் என்ன சைடில் வா. இடுப்பில் 2 கைகளையும் தலையை சாய்த்து கேட்டாள் நிர்மலா. ஆமாம். சரி, அவர்கிட்ட உன் காதலை சொல்ல வேண்டியதானே. இல்லை, அவராக சொல்வார்னு எதிர்பார்க்குறேன். இங்கே பாரு, அவருக்கு இப்போ அவசரம் இல்லை, உனக்கு தான் அவசரம். ஒழுங்காக போய் சொல்லிவிடு, இல்லைன்னா காரியம் கெட்டுடும். ஒத்துக்குவாரா நிம்மி? ஏன் ஒத்துக்க மாட்டார்? 1 வருஷமாக அவங்க கூட சேர்ந்து சுற்றி இருக்காரு. லவ் இல்லாமல் பின்ன என்னவா? இங்கே பாரு, ஃபோனில் கூப்பிட்டு பேசு. வெக்கமாக இருக்கு நிம்மி. மணிக்கணக்கில் 2 பேரும் பேசும்போது வெக்கமாக இல்லையா? நிம்மி கேட்ட கேள்விக்கு செல்வி பதிலை தரவில்லை. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? தெரியல நிம்மி. சொன்னவள் முகத்தில் சோகம் படர்ந்தது. வீட்டில் தெரிஞ்சால் சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாங்க, தலையாட்டினாள். சரி, அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிடுறேன். அதை செய் முதல்ல சொன்ன நிர்மலா வாட்சை பார்த்தாள். டைம் ஆகிடுச்சா நிம்மி? ஆமாம், நீ படிச்சுட்டு வீட்டில் இருக்க, நான் வேலைக்கு போகிறேன். சரி, நீ அவர்கிட்ட உடனே பேசிட்டு என்ன விஷயம்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடாதே, சரியா?
என்று சொன்ன நிர்மலா வீட்டை விட்டு வெளியேற செல்வி தனது வலதுபுற சுண்டுவிரல் நகத்தை கடித்து துப்பியபடியே சிறிது நேரம் யோசித்துவிட்டு செல்போனை எடுத்து கார்த்திக்கை தொடர்பு கொண்டாள். ரிங் போய்கொண்டே இருந்தது. பகுதி 13. அப்புறம் எப்படிப்பா இருக்க? ராமன்: நான் நல்லா இருக்கேன் விநாயகம். என்ன விநாயகம், டெலிஃபோன் கூட பண்ணாமல் திடீர்னு வந்துட்டு? அது ஒன்றும் இல்லைப்பா, தங்கச்சி பொண்ணு இங்கே தான் கட்டி கொடுத்துருக்கு. அவங்க வீட்டுக்கு வந்தேன். வந்தாச்சு. அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நாம் கடைசியாக பார்த்து 3 வருஷம் இருக்குமா விநாயகம்? இருக்கும். சரி, என்னப்பா சாப்பிட்ற? டீயா காஃபியா என்று எழுந்த ராமனை பார்த்து, டீ தான். ஆமாம், நீ தான் போடணுமா? பொண்ணு எங்கே போயிட்டா? திவ்யா பேங்க் வரைக்கும் போயிருக்கா என்றவாறே சமையலறைக்குள் நுழைய விநாயகம் பின்தொடர்ந்தார். சரிப்பா, என்ன பாதியாளாக போயிட்ட நீ? என்ன விநாயகம் பண்ணுறது? ஒரே பொண்ணு ஆசையாக வளர்த்தோம். அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பி பேரன் பேத்திகளை கொஞ்சலான்னு தான் நானும் ஜானகியும் ஆசைப்பட்டோம். உறவுக்கார பையனுக்கே கட்டி வச்சோம். கல்யாணமாகி 6 மாதத்தில் பாவி பையன் ஹார்ட் அட்டாக்கில் போய் சேர்ந்துட்டான். இடிஞ்சு போயிட்டோம். ஜானகி ரொம்ப பாதிச்சு நோய்பட்டே அவள் போய் சேர்ந்துட்டா. நான் என் பொண்ணுக்காக வாழ்ந்துட்டுருக்கேன். அப்புறம் முன் உடம்பு எப்படி இருக்குது? சொல்லி முடித்த ராமனின் கண்ணில் நீர்க்கசிய துடைத்து விட்டு தயார் செய்த டீயை டம்ளரில் ஊற்றி விநாயகத்திடம் கொடுத்தார். டீயை வாங்கிய விநாயகம், அதை விடுப்பா, முடிஞ்சதை பேசி பிரயோஜனமில்லை. அதை நினச்சி மனசு உடையாத என்று ஆதரவாய் தோள் மீது கை போட்டபடி சமையலறையிலிருந்து வெளியே வந்தார். ராமன்: கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பொண்ணு வேறு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா? ஏதோ 3 வருஷமாக சொல்லி இப்போ அரை மனசோடு இருக்கா. அப்புறம் என்ன முடிச்சலாமில்ல? நானாக மாட்டேங்கிறேன். சரியாக வரன் கிடைக்கல விநாயகம். கடைசியாக ஒரு வரன் வந்துச்சு. பையன் கொஞ்சம் கருப்பு, +2 முடிச்சுட்டு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கானா. சரின்னு சொல்லிட்டியா? இன்னும் சொல்லலை. வேறு வழியும் இல்லை. ராமன்: அவசரப்படாத. திவ்யாவுக்கு தகுந்த மாதிரியாவது பார்க்கணும். ராமன் இதுவும் பேசவில்லையே. விநாயகம் தொடர்ந்தார். ராமன்: எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான். பெரியாரிய கொள்கைகளைச் சேர்ந்தவன். இன்னும் கல்யாணம் ஆகாதவன். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டப்போ நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார். எனக்கு அவங்கள ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதை விட ஏதோ ஒரு நல்ல விதவையாக பார்த்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுல தான் சந்தோஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான பொண்ணு கிடைச்சா நான் ரெடி சார். தேடிட்டே இருக்கேன் சார்னு சொன்னான். அவன் என்கிட்ட சொல்லி 1 வருஷம் இருக்கும். வேறு கல்யாணம் பண்ணிட்டானான்னு இல்லையான்னு தெரியல. அவனை பார்த்து பேசி என்னன்னு உனக்கு நாளைக்கு தகவல் சொல்கிறேன் என்ற விநாயகம் குடித்து முடித்த டீ டம்ளரை கீழே வைத்தார். பையனை என்ன பண்ணிகிட்ருக்கான்? பையன் பேர் கார்த்திக். ஏதோ பத்திரிக்கையில் இணையாசிரியராக வேலை பார்க்குறான். MA ஜேர்னலிசம் படித்தவன். நல்ல புத்திசாலி. விநாயகன்: எனக்கு என்னவோ இந்த பையன் திவ்யாவுக்கு பொருந்துவாருன்னு படுது. கொஞ்சம் விசாரிச்சு பாரேன். கண்டிப்பாக விசாரிக்கிறேன். சரிப்பா, பொண்ணையும் கையோடு பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன். அவள் வர லேட்டாகும் போல இருக்குது. அப்போ நான் கிளம்பட்டுமா ராமன்? சரி விநாயகம், பையனை விசாரித்து நாளைக்கே டெலிஃபோன் பண்ணு. பையன் ஓகேன்னு நானே கூட்டிகிட்டு வரேன். பொண்ணு வந்தால் விசாரிச்சதா சொல்லு. உடம்பை பார்த்துக்க என்று சொல்லிவிட்டு சென்ற நண்பன் விநாயகத்தை பார்த்தவாறே நின்ற ராமன்: 7 மலையானே, இந்த வரன் பொண்ணுக்கு அமைஞ்சா காலம் முழுவதும் உன் காலடியில் கிடப்பேன் என்று மனதில் நினைத்து கொண்டார். பகுதி 14. செல்போன் அழைக்க எடுத்து காதில் வைத்த கார்த்திக்: வணக்கம் செல்வி, எப்படி இருக்க என்றான். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? செல்வி பேசவில்லை. ஹலோ, என்னாச்சு? பேச்சே காணோம். இல்லை, உங்களை நேரில் பார்த்து கொஞ்சம் பேசணும். டைம் இருக்குமா? இப்போ ஆஃபீஸில் இருக்கேன். லன்ச் டைமில் மீட் பண்ணுவோமா? ஓகே. நான் எங்கே வரட்டும்? எங்கள் ஆஃபீஸ் எதிரில் இருக்கிற சரவணபவன் வந்துடு. லன்ச் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். சரி, வந்துடுறேன். நீங்கள் மறந்துடாதீங்க. என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம். சரி, என்னாச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றுமில்லையே. சரி, 1 மணிக்கு வந்துடு. நான் வெயிட் பண்ணுறேன். கட்டாயம் வருவேன் என்றவள் தொடர்பை துண்டித்துவிட்டு நிர்மலாவை தொடர்பு கொண்டாள். சொல்லுடி. நிம்மி அவர்கிட்ட பேசினேன். என்ன சொன்னார்? இன்னும் அதை பற்றி பேசலை. பின்ன என்ன பேசின? நேரில் பார்க்கணுன்னு சொன்னேன். மதியம் சந்திக்கிறேங்கிறாரு. அப்போ போய் பேசிட்டு வந்துடு. எனக்கு தயக்கமாக இருக்குது நிம்மி. தயக்கமாக இருந்தாலும் மயக்கமாக இருந்தாலும் பேசித்தான் ஆகணும். நிம்மி, நீ ஏன் கோபப்படுற? பின்ன என்ன, லவ் பண்ண தெரியுது, இதை சொல்ல தெரியாது. சரி நிம்மி, நீ 1 மணிக்கு எங்கே இருப்ப? ஆஃபீஸில் தான். கொஞ்சம் வரியா? எங்கே? அவர் ஆஃபீஸ் பக்கத்தில். நான் வரலை ப்ளீஸ். நான் வந்து என்ன பண்ணுறது? சும்மா துணைக்கு. அந்த வேலையெல்லாம் இங்கே வேணாம். போய் ஒழுங்காக பேசி முடிச்சுட்டு எத்தனை மணியானாலும் என்ன மேட்டர்னு எனக்கு மறக்காமல் ஃபோன் பண்ணி சொல்லு. அதுக்கிடையில் எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாத, சரியா என்ற நிம்மி தொடர்பை துண்டித்தாள். பகுதி 15. அடுத்த நாள் காலை 9 மணி. என்னாச்சு இவளுக்கு? இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லையே. நான் ட்ரை பண்ணினா மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா.
என்று யோசித்த நிர்மலா செல்வியின் எண்களுக்கு மீண்டும் தொடர்பு கொண்டால் பலனில்லை. வேகமாய் வந்து தனது ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து விரட்டினாள். அரை மணி நேர பயணம். செல்வியின் வீட்டை அடைந்தால் காலிங் பெல்லை தட்டினாள். கதவை திறந்த செல்வியின் அம்மா, வாமா, நிர்மலா நல்ல நேரத்தில் தான் வந்திருக்க என்று வாய் நிறைய சிரித்து கொண்டே வரவேற்க, என்ன ஆண்டி, என்ன விசேஷம் கேட்டுக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள் நிர்மலா. உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாமா. அப்படியா? எங்க அவ? பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்காமா. நீ உட்காரு, வந்துடுவா. சரி ஆண்டி. நேற்று காலையில் கூட இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டான்னு அடம்பிடிச்சா. திடீர்னு நேற்று நைட் ஓகே சொல்லிட்டா. இப்போ தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போகிறாங்க என்று சொல்லிக்கொண்டே நிர்மலாவிடம் ஒரு கவரை நீட்டி, மாப்பிள்ளை எப்படின்னு பாருமா என்றார். வாங்க நிம்மி கவரை பிரித்து உள்ளே இருந்த ஃபோட்டோவை உருவி பார்த்தால் சிவப்பாய் ஒரு பையன் சிரித்து கொண்டிருந்தான். இவன் கார்த்திக் இல்லையே என நிர்மலா யோசிக்க, எப்படிமா இருக்கான்? நல்லா இருக்கார் ஆண்டி. வேறு யாருமில்ல, அவரோட அத்தை பையன் பிரகாஷ் தான். சின்ன வயசுலேருந்தே பிரகாஷ்னா இவளுக்கு அவ்வளவு பிரியம். நேற்று நைட்டே பிரகாஷ் அவங்க அப்பா அம்மா சம்மதம் பேச வந்துட்டு இப்போ தான் கிளம்பினாங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நீ பிரகாஷை பார்த்துருக்கலாம் என்று அம்மா சொல்லிக்கொண்டே போக, பாத்ரூமிலிருந்து வெளிப்பட்ட செல்வி, எப்போ வந்த நிம்மி என்று கேட்டாள். இப்போ தான் வந்தேன் சொன்னவள் செல்வியை பார்த்தாள். சரி உள்ளவா என்று அழைத்த செல்வி தனது அறைக்கு அழைத்து சென்று கதவை சாத்தினாள். என்னப்பா ஆச்சு? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. கார்த்திக் என்ன சொன்னார்? செல்வி பேசவில்லை. கண்களில் நீரை வடித்தாள். அழாத, என்ன சொன்னார்? கண்களை துடைத்து கொண்ட செல்வி, நான் சொன்னேன் நிம்மி. அமைதியாக கேட்டார். 2 நிமிஷம் எதுவும் பேசலை. அப்புறம் அவன் சொன்னார், செல்வி, உன் மேலே எனக்கு அப்படிப்பட்ட அபிப்பிராயம் எதுவும் இல்லை. உன்னை எனக்கு பிடிக்கும். உன் கவிதை ஆர்வம் பிடிக்கும். ஆனால் உன்னை காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ எனக்கு ஆர்வம் இல்லை. ஏன்னா நான் பெரியாரிய கொள்கைகளை சார்ந்தவன். ஒரு விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கணும்னு இருக்கிறேன். அது சின்ன வயசு லட்சியம். ப்ளீஸ், இந்த எண்ணத்தோடு பேசுகிறதா இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேண்டான்னு சாதாரணமாக சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். சாயங்காலம் வரைக்கும் அழுது தீர்த்தேன். என் அத்தை பையன் பிரகாஷ் என் மேலே உயிராக இருக்கான். பெற்றவங்க சந்தோஷத்துக்காக அவனையே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டேன் என்று சொல்லிவிட்டு கண்ணீரை சிந்திய செல்வியை கட்டி அணைத்தாள் நிர்மலா. பகுதி 16. அம்மா திவ்யா, ஏதோ சொல்லி கொண்டிருந்த திவ்யா தலையை நிமிர்த்தி, சொல்லுங்கப்பா என்றாள். அருகில் வந்தமர்ந்த ராமன் திவ்யாவின் தலையை பாசத்தோடு கோதிவிட்டபடி சொன்னார். திவ்யா, அப்பா, என்னோட ஃப்ரெண்டு விநாயகன் தான் ஃபோன் பண்ணினார். ஒரு வரனை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார்னு சொன்னேனே. ஆமாப்பா, கிளம்பிட்டாங்களாம். மதியம் 2 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னாங்க. சரிப்பா என்று மெதுவான குரலில் சொன்னவளிடம், இந்த பையன் உனக்கு பொருத்தமானவனாக இருப்பான்னு நினைக்கிறேம்மா என்றார். திவ்யா எதுவும் பேசவில்லை. சரிம்மா, நீ குளிச்சுட்டு ரெடி ஆகிடுமா. சரிப்பா என்று சொல்லி தலையாட்டினாள். சிதறிய கூந்தலை திரட்டி கொண்டையிட்டபடி எழுந்தாள். மதியம் மணி 2:45. வாசற்படியிலேயே ராமன் காத்திருக்க வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து விநாயகம் முதலாவதாக இறங்க, கார்த்திக் 2வதாய் இறங்கினான். வாங்க தம்பி, வா விநாயகம். இருவரையும் வரவேற்று அழைத்து சென்றார் ராமன். ராமனிடம் கார்த்திக்கை முறையாக அறிமுகப்படுத்தினார் விநாயகம். மூவரும் அமர்ந்தன. ராமன் என்னோட 40 வருட நண்பன் கார்த்தி, ரிட்டையர்ட் தாசில்தாரர் என்று விநாயகம் சொல்ல, தம்பி, எந்த பத்திரிக்கையில் வேலை பார்க்குறீங்க? என்னவா இருக்கீங்க? ராமன் கேட்க, கலைராணி பத்திரிக்கையில் இணை ஆசிரியராக இருக்கேன் சார். சந்தோஷம். அப்பா அம்மாலாம் எல்லாம் நெய்வேலியில் இருக்காங்க. நான் மட்டும் சென்னையில் இருக்கேன். எங்கே தங்கியிருக்கீங்க? திருவல்லிக்கேணி ஸ்ரீ மேன்ஷனில் சார். ஓ சரி ராமன், திவ்யாவை வர சொல்லு, தம்பியை பார்க்கட்டும் என்று இடைமறித்து சொன்னார் விநாயகம். அதுவும் சரிதான் என்று சிரித்த ராமன், திவ்யா, காஃபி கொண்டாமா என்று சமையலறை பார்த்து சத்தமிட்டார். 3 டம்ளர்களில் காஃபியை நிரப்பி ட்ரேயில் எடுத்த திவ்யாவை அவளது செல்ஃபோன் அழைக்க, காஃபி ட்ரேயை வைத்துவிட்டு செல்ஃபோனை எடுத்து காதில் வைத்தாள். சொல்லுப்பா, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன் இப்போ ஃபோன் பண்ணுற? ஆஃபீஸ் போகலையா? இல்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். அப்படியா? இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏய் செல்வி, நாம் அன்னைக்கு என்று நிம்மியை இடைமறித்த திவ்யா, நிம்மி, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை செல்வின்னு கூப்பிடாதேன்னு. அது கவிதை பைத்தியத்தில் வச்ச புனைப்பெயர். பாதியில் வந்தது பாதியிலே போயிடுச்சு. இப்போ தான் கவிதை பைத்தியத்திலிருந்து மீண்டிருக்கேன். ஒழுங்காக என்னை திவ்யான்னு கூப்பிடு. சரி, ஒரு 5 நிமிஷம் இரு, நானே உன்னை கூப்பிட்றேன் என்று சொன்ன திவ்யா காஃபி ட்ரேயை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தால் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. காஃபி கொடுத்து கொடுத்து சலித்து போயிருந்ததுதான் காரணம். விநாயகத்திற்கு காஃபியை கொடுத்துவிட்டு கார்த்திகிற்கு காஃபியை கொடுக்கும்போது அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு கண்கள் விரிந்தன. செல்வியை பார்த்த அதிர்ச்சியில்தான் அவனிடமிருந்து
அவளிடமிருந்து காஃபியை வாங்கியிருந்தான் கார்த்திக். செல்வியின் உதடுகள் ஊமையாய் பேசியது. செல்வியின் கண்களில் உற்பத்தியான கண்ணீர் கூட கார்த்திக்கை எட்டி பார்த்தது. செல்வி. மெதுவாய் அவளை கார்த்திக் அழைக்க செல்வியின் கண்களில் எட்டி பார்த்து கொண்டிருந்த கண்ணீர் கரை புரண்டது. 6 மாதம் கழிந்திருந்தது. செல்வியின் செல்போன் அழைத்தது. ஹலோ, என்ன திவ்யா, எப்படி இருக்க? நிம்மி, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்ன திவ்யான்னு கூப்பிடாத, செல்வின்னு கூப்பிடுன்னு. ஐயோ தாயே, ஆளை விடு. அது சரி, ஜூனியர் கார்த்திக் என்ன பண்ணிகிட்ருக்காரு? வயிற்றுல எட்டி எட்டி உதைச்சிட்ருக்கான் என்ற செல்வியின் கன்னங்கள் வெட்கப்பட்டன. இந்த கதை இத்துடன் முடிவடைந்தன. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.